நாம் யாவரும் தலைகளை வணங்கி ஜெபிக்க கடவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கர்த்தருடைய நாளிலே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து நடத்தி வருகிற தயவிற்காக உமக்கு நன்றி. இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் எல்லா தீங்குகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் எங்களை விலக்கி காக்கிற தேவன், பாவ இருளுக்குள் நாங்கள் சிக்கிவிடாதபடிக்கு உம்முடைய வெளிச்சத்தின் பிரகாசத்தினால் எங்களை மூடி பாதுகாக்கிறீர். உமக்கு நன்றி. எங்கள் இருதயத்தில் அந்த பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற வாஞ்சையும் அந்த விருப்பத்தை செய்து முடிக்கிறத்தக்கதான அந்த செய்கையையும் நீர் எங்களிடத்தில் உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறீர். உம்மிடத்தில் நாங்கள் அப்படிப்பட்ட விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். அப்படியாய் எங்கள் இருதயத்தில் இந்நாள் வரைக்கும் நீர் காத்து வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் தேவனே, நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. எல்லா ஜெப வேளைகளிலும் ஆராதனையிலும் தேவ செய்தியிலும் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை நடத்துவீராக. இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே உமக்காக மீதியானவர்களாய் நாங்கள் மீந்திருக்கிற இந்த பகுதியிலும் நாங்கள் செம்மையாய் இருக்க, முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய வாழ்வை கண்டடைய எங்களுக்கு உதவி செய்தருளும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே நாம் பாடல் எண் 23, நாம் யாவரும் பாடல் புத்தகத்தில் இந்த பாடல் பகுதியை எடுத்துக்கொள்வோம். நாம் யாவரும் சேர்ந்து ஒரு மனதோடு கூட உரத்த சத்தமாய் கர்த்தருக்கு மகிமை மாத்திரமல்ல, இந்த பாடலில் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால் உண்டாகிற வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிற இந்த 23வது பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். சிறு பிள்ளைகள் அங்குமிங்கும் பேசாமல் ஒருவருக்கொருவர் சேர்ந்து பாடல் புத்தகத்தை சேர்ந்து பாடுங்க. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே,
அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நம்மை அவர் எழுந்திருந்து அன்றை துதித்தவரை ஸ்தோத்திரித்து ஆராதிக்க கடவும். ஆராதனை என்பது விலையேற பெற்ற ஒன்று. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதனை செய்கிற பாக்கியத்தை ஆண்டவர் கூறும் பொழுது அங்கே கர்த்தர் இருக்க வேண்டும். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் அங்கே ஆளுகை செய்ய வேண்டும். அது இல்லை என்றால் ஆராதனையும் இல்லை. தேவனில்லாத ஆராதனையை வைத்துக்கொள்வது தவறு. தேவனற்ற ஒரு சபை என்ற ஒரு பெயர் ஏற்படுவது தவறு. கர்த்தரை தொழுதொள்கின்றவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு ரகசியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது, அந்த கிரேக்க சாத்திரிகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது, நீங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? கோதுமணியானது தனித்துதானே இருக்கும். அதுபோல் சிறைந்தால் கோதுமணிக்குள் இருக்கக்கூடிய ஜீவன் அங்கு தான் நான் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். நானே ஜீவன். ஒரு மனிதன் தன்னுடைய கடினமான தன்னுடைய சுய வாழ்க்கையை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை, உலக வாழ்க்கையை வெறுத்து விடாவிட்டால், அதில் அவன் சிதைந்து அவன் போகாவிட்டால், அவனுடைய சுயம் உடைந்து போகாவிட்டால், அவன் ஒரு நாளும் அவன் இயேசுவை காணான். எங்கு சுயம் உடையப்பட்டதோ, எங்கே கோதுமணி சாகிறதோ, அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னான். ஆகவே கிரேக்கர்களே, கூடியிருக்கிற நம்முடைய ஜனமாக இருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய சுயம் பத்திரமாக இருந்தால் அங்கே ஆண்டவர் இருக்க மாட்டார். சிலுவை ஏந்தி அவருடைய பாதையிலே நடந்து உடைய மாம்சம் சிலுவை அறையப்பட்டிருக்க வேண்டும். சுயம், சுய கௌரவம், சுய மரியாதை, சுயம் என்ற கொடிய தன்னலம் அங்கே அறையப்பட்டிருக்க வேண்டும். சுயம் நொறுங்கின அந்த இடத்தில் தான் அவர் சொன்னார், அந்த கோதிய மணிக்குள் நான் இருக்கிறேன் என்றார். தனித்து நின்று விடாதபடி தேவனோடு இருந்து ஆராதிக்கிற மக்களை அவரை நாம் தொழுது கொண்டு, அவரை சார்ந்து கொண்டு, கர்த்தாவே நீ எங்களோடு இருக்கிறீர், நாங்கள் உடைந்த பாத்திரமாய், உடைந்த ஒரு கோதுமை மணியாய் வந்து நிற்கிறோம், எங்களை கண்ணோக்கி பாரும் என்று அவர் நோக்கி, அவரே நோக்கி ஏகமாய் அவரை ஸ்தோத்திரிக்க கடவோம். பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லோன். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் பிரைஸ் ஜீசஸ். தேங்க்யூ லோன் ஜீசஸ். நன்றி நன்றி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Lord of Jesus, thank you Father. Praise and worship Jesus. Hallelujah. எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க கடவோம், ஸ்தோத்திரிக்க கடவோம். கர்த்தரை நாம் தரிசித்து அவரை முகமாக நாம் கண்டு அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய பிரசனத்திலே நாம் அவரை ஸ்தோத்திரிக்கிடுவோம். பிரைஸ் யூ, பிரைஸ் யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ, பிரைஸ் யூ. ஹல்லேலூயா காட். தேங்க்யூ ஃபாதர். நம்மத்திலே உலாவுகிற தேவன், நம்மோடு வாசம் செய்கிற கர்த்தர், நம்மோடு அவர் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஒரு இம்மானுவேல், அவர் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம விட்டு விழாதவர், நம்ம ஆதரிக்கிறவர், சபையை நேசிக்கிறவர், சபையிலே நம்மோடு சேர்ந்து நிற்கிறவர், பிதாவை நம்மோடு சேர்ந்து ஒரே குடும்பமாய் ஸ்தோத்தரிக்கிறவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் யூ, பிரைஸ் யூ லார்ட் ஜீசஸ். நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே.
தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. ஹல்லேலூயா. நம்மோடு வாசம் செய்கிற, நம்மோடு தாபரிக்கிற நல்ல கர்த்தர் அவர் நம்முடைய தேவனாமே நம்முடைய தேவனாக இருக்கிறாரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லோரும் அதை சொல்லி பாராட்ட வேண்டும். தேவனே, தேவாதி தேவனே, நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. எங்களுடைய தேவனாய் மத்தியிலே உலாவீரீர். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமாய் உம்முடைய சபை நீர் கட்டி வருகிறீர். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடுகிறீர், எங்களை தேற்றுகிறீர், ஆற்றுகிறீர், கண்ணீரில் யாவையும் துடைக்கிற தேவன் தாமே அவள் தேவனாய் இருந்த கண்ணீரையெல்லாம் துடைக்கின்ற தேவனே. இந்த பூமியில் உள்ள வனாந்தர ஜீவியத்தில் எத்தனையோ பாடுகள், துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள் வரும்பொழுதெல்லாம் எங்களை விட்டு விலகாமல் எங்கள் ஆண்டவரே கூடவே இருந்து எங்களை கண்ணீரை துடைக்கின்ற நல்ல கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிற மக்களாய் ஆண்டவரே, கோதுமணி உடைந்து வாழ்கின்ற, சுயம் நொறுங்கி வாழ்கின்ற மக்களாய் எங்களை தெரிந்து கொண்ட தெய்வருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை விட்டு விலகாத ஆண்டவரே ஆராதனையை தந்திருக்கிறே. ஸ்தோத்திரம். உம்மை எப்போதும் தரிசிக்க முடியுமே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே. இந்த உலகம் எவ்வளவாய் கெட்டு போயிருக்கிறது கர்த்தாவே. எங்கு பார்த்தாலும் நோய் இருக்கிறதே கர்த்தாவே, பிரிவினை இருக்கிறதே, பாவம் இருக்கிறதே. கொடிய இந்த நாட்களிலும் கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து துன்ப திருமத்திலே ஆறுதல் செய்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. அல்லேலூயா. இது போன்ற பாக்கியத்தை தந்த ஆண்டவருக்காக நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீர் எங்கள் தேவனாக இருந்து ஆண்டவரே எங்கள் துன்பங்களை ஆண்டவரே எங்கள் கஷ்டங்களிலே பங்கு பெற்று எங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கின்ற தேவனாக இருக்கிறே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆறுதல் தருகின்ற தேவனாக இருக்கிறே. தேவரீ எங்களை விட்டு விலகாத கர்த்தாவாக இருக்கிறீரே. இப்படி பிரசன்னத்தால் எங்களை மூடுகிறீரே. ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்தின் ஆளை எங்களோடு இருக்கிறதே. தலைவராக இருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேய்ப்பராக இருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனாக இருக்கிறீர். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஆலய செய்த கதவிற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றி நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்தை எங்களை விட்டு நீங்காத ஆண்டவரே உடைய சமூகத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எப்போதும் உடைய முகத்தை தரிசிக்கவும் நீ எங்களோடு வாசம் செய்யவும் மனிதர்களாய் எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற சபையாய் எங்கள் தெரிந்து கொண்டதற்காக நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய துன்பங்கள், எங்களுடைய பாடுகள், எங்களுடைய கஷ்டங்கள் இந்த பூமியிலே இந்த வண்ணாந்திரமான இந்த ஜீவியத்திலே கர்த்தாவே எங்களை மீட்டு உடைய பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு வர முடியாது நீ செய்திருக்கிற உன்னதமான நம்முடைய கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அந்த கேடான இந்த உலகத்திலே ஆண்டவரே அந்நிய பூமியாய் இந்த இடத்துல எங்களை பசுத்தராய் பாதுகாத்தவரிய தெய்வருக்காக ஸ்தோத்திரம். நாம் ஆசைப்படியாத எங்களை பாதுகாத்தவரிய தெய்வருக்காக ஸ்தோத்திரம். சுயம் மேற்கொள்ளாத வாழ்க்கையை தந்து எங்களை ஆதரிக்கிறீரே ஸ்தோத்திரம். நீ கற்றுத்தந்த அனைத்து உபதேசங்களுக்காக வழி இதுவே என்று எங்களை நடத்தி உடைய ராஜ்யத்திலே உம்மோடு கூட சேர்த்துக்கொள்கிற தெய்வருக்காக நன்றி 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய வாரங்கள் எல்லாம் மீது வைத்து விடவும் அது எல்லாம் ஆண்டவரை நீ விசாரிக்கவும் செய்கிறீரே. நன்றி ஆண்டவரே. ஒன்றும் சேதப்படுத்தாத பாதுகாத்துக்கொள்கிறே. நன்றி. உண்மையே தேடுகின்ற மக்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கூட கொடுக்கிறவரே. நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய ஜனமாய் உடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் ஹல்லேலூயா உடைய பிள்ளைகளாய் எங்களை வைத்திருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து உடைய சபையில் ஆண்டவரை நீ மையப்படுகிறாங்க, எங்களை அழுகை செய்கிறாங்க, எங்களை ஊன்ற கட்டுகிறாங்க. நாமத்தை மையப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். மலை பிரசங்கம் என்று சொல்வதை மிக தெளிவாய் நாம் அறிந்திருக்க வேண்டும். அது ஏனென்றால் மத்தேயு 5ஆம் அதிகாரம் அங்கே வாசிக்கும் பொழுது திரளான ஜனங்களை கண்டு அவருடைய முதல் பிரசங்கம் ஸ்ரீ மனதிரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்ற பகுதியை பிறகு வருகிற சீஷர்கள் என்று வருகின்ற ஒரு பகுதி. மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை மேசியாவாக கண்டு அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், they became a disciple, சீஷர்களாய் மாறினவர்கள். அதுபோன்ற ஜனங்களுக்கு, சீஷர்களாய் மாற விருப்பம் கொண்ட ஜனங்களுக்கு ஒரு பிரசங்கிப்பது தான் மலை பிரசங்கம். சீஷர்களாய் வாழாதவர்கள் மலை பிரசங்கத்தை வைத்து கொண்டு வெறும் ஜாலம் செய்யலாமே அல்லாமல், ஏன் காந்தியடிகளார் கூட அந்த உங்கள் சத்துருவை நேசியுங்கள்,
ஒரு வலது கணத்தில் நிறைந்தால் மறு கணத்தை திருப்பி காட்டுங்கள் என்று சொல்வதை இயேசு பெருமான் சொன்னதை அப்படியே ஒரு பெரிய அதை ஒரு வெளிச்சமாய் வைத்து தனக்குள் மகிழ்ந்து அதை கூறுவார். He appreciated Jesus. இயேசுவை அவர் அப்ரிசியேட் பண்ணினார். பட் he did not follow Jesus. இயேசு பின்பற்றவில்லை. சச் அப்ரிசியேஷன், அது போன்ற ஒரு புகழை மலை பிரசங்கத்துக்கு கொடுத்து விட்டு நான் மலை பிரசங்கத்துக்கு உரியவன் என்று எண்ணாதீர்கள். அஞ்ஞானிகளோடு அதை செய்கிறார்கள், அவர்களோடு அதை மேன்மை பாராட்டுகிறார்கள். பட் ஏன்னா த டிசைபிள்ஸ், அவர் காந்தியடிகள் ஒரு இயேசுனுடைய சீசன் அல்ல. அப்ரிசியேட்டட் ஜீசஸ். இயேசுவை அவர் புகழ்ந்தார். ஓகே, இந்த நாட்களில் இயேசுவை வெறுக்கிறவர்கள் மத்தியிலே ஒரு புகழ்கின்ற ஒரு அரசியல்வாதியாய் அவர் இருந்தார் என்பதிலே ஓரளவு நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த மலை பிரசங்கத்தினுடைய பகுதியை பிரித்து அதை ஆண்டவர் சொல்லாமல் சேர்த்து தான் சொன்னார். ஆனால் நாமும் அந்த சத்தியத்தை மாத்திரம் வைத்து கொண்டு மலை பிரசங்கத்தை சத்தியத்தை தாங்களாகவே கை கொண்டு விடலாம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். உதாரணமாக மத்திய 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே அவர் கூறுவார். நான் முதலாவது நான் கூறினதை போல் அவர்கள் திரளான ஜனங்களை கண்டு மலை மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசல் அவரிடத்தில் வந்தார்கள். இடனோ அவர் உட்கார்ந்த பொழுது என்று சொல்லும் பொழுது ரெகுலராக அவர் மலைக்கு சென்றவர், ரெகுலரான ஒரு ஜெப ஒரு இடம் வைத்திருந்திருப்பார். அங்கே அவர் சென்ற பொழுது அங்கே அமர்ந்து அங்கே சீசல் அனைவரும் வந்தார்கள். ஒரு காமன் மவுண்டைன், ஒரு சாதாரண ஊர், இந்த எப்ரோன் மலை அல்லது சீனாய் மலை என்று இல்லாமல் ஒரு காமன் ஒரு மவுண்டன், அதாவது செடி கொடி தலைகள் நிறைந்த ஒரு இடம், குன்றுகள் நிறைந்த இடம். அதில் ஏறி அமர்ந்து உட்கார்ந்து என்றால் ஏதோ ஒரு இடத்துல அல்ல, வழக்கமாய் சென்று அவர் இந்த கடந்த ஒரு 30 ஆண்டுகளாய் பிதாவை அவர் சந்தித்த ஒரு இடம். அங்கே போய் அமர்ந்து தான் அந்த உபதேசத்தை பேசுகிறார். ஆகவே தேர் இஸ் சம் சீக்ரெட் தேர். அங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது. என்னவென்றால் he got all the doctrines, இந்த உபதேசங்கள் முழுவதையும் he got it from the Lord. தன்னுடைய பிதாவிடத்தில் தான் அவர் பெற்றுக்கொண்டார். அதை அவர் he declares, அது மற்றவர்களுக்கு அதை பேசுகிறார். எவ்வாறு அவர் பேசுகிறார் என்று அங்கே எழுதியிருக்கிறது. அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், தான் கற்ற அந்த மலையிலே இருந்து அவர் கற்ற பகுதியை ஒபனிஸ் மாவட்டத்தின் வாயை திறந்து உபதேசித்தார். இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நாம் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு வாயை திறந்து பேசுவதற்கு கூட அநேகர் இல்லை. அது போன்ற ஒரு கொடுமையான ஒரு காலம். இது போன்ற சபைகளிலே பிறருக்கு சுவிசேஷம் அறிவிப்பது என்பது அது கடுகளவு கூட பார்க்கிறதுக்கு அரிது போல் காணப்பட்டு விட்ட காலம். சத்தியம் அறிந்தோம் என்று மமதையிலே அவர் வாழ்ந்துவிட்டு அவர்களோ தான் பெற்ற சத்தியத்தை ருசிப்பதில்லை. ஆகவே they could not tell others, மற்றவர்களுக்கு சொல்ல முடியவில்லை. பட் ஜீசஸ், இயேசு, he opened his mouth, வாயை திறந்தார். he tasted, அவர் ருசி பார்த்தவர், அதில் வாழ்ந்தவர், அவர் செய்து உபதேசிக்கிறவர், ருசித்து புசிக்க கொடுத்தவர். தாவீது சொன்னதை போல் கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யுங்கள், ருசித்து பாருங்கள் என்று. அவன் ருசித்தான் என்பது அல்ல he tell others, மற்றவர்களை பார்த்து you also taste it, நீங்களும் ருசி பாருங்கள் என்று சொல்வதுதான் கிறிஸ்தவம். if you cannot invite people like that, நீங்கள் அடைந்த ஒரு அனுபவத்தை மற்றவர்களுக்கு பரவசமாய் கூறி this is beautiful, அளவுள்ள ஒரு சுவிசேஷம். சரி, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்ட சுவிசேஷத்தை நற்செய்தியை விசுவாசித்தவன் யார் என்று இருக்கட்டும், திரளான ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் போகட்டும். பட் நீங்கள் ருசித்திருந்தால் புசித்திருந்தால் நீங்களும் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று தான் கூற வேண்டும். கப்பர்நகூமே, வானுயர்ந்த கப்பர்நகூமே, உனக்கு நான் பிரசங்கித்ததை கொண்டு போய் நான் சோதோம் குமாராவில் என்னை பிரசங்கித்திருந்தால் அவர்கள் அப்பொழுதே சாம்பலில் இருந்து மணந்து இருப்பார்கள். ஆகவே அவர் என்ன சொல்கிறார், கப்பர்நகூமே, நான் உனக்கு எவ்வளவு பிரசங்கித்தேன், யூ டிடன்ட் ரிசீவ் இட், அதை பெற்றுக்கொள்ளவில்லை. தேட்ஸ் ஓகே. அதை பற்றி அவர் இரண்டாவது வைத்து கொண்டார். ஆனால் என்ன சொன்னார், கப்பர்நகூமே, ஐ கேம் டு யூ, உண்டத்தில் வந்தே நான் பிரசங்கித்தேன், ஒருவராயிலும் அதை கேட்கவில்லை. இதை கொண்டு போய் நான்
அன்று அழிந்து போனார்களே சோதோம் குமாராவிலே, அவரிடத்தில் பிரசங்கித்திருந்தால் சாம்பலில் இருந்து மணந்துமே இருப்பார்களே. இவ்வளோ பெரிய சத்தியங்களை நான் கொண்டு வந்து நான் சொல்லியும் பிரயோஜனமில்லை என்று சொல்லத்தான் செய்தார். ஒரு முறை எனக்கும் ஆண்டவர் சொன்னார், ஜனங்கள் சீர்படவில்லை, கனி கொடுக்கவில்லை என்பதற்காக சோர்ந்து போகாதே. அப்படி சோர்ந்து போக வேண்டும் என்றால் என்னைப்பார், நான் அன்று கப்பர்நகூமுக்கு செய்த ஊழியத்திலே ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்ன செய்யலாம்? ஆகவே நான் சொன்னேன், சோதோம் குமாராக சொல்லியிருக்கலாமோ என்று கூட அங்கலாய்த்தேன். ஆகவே நெவர் எவர், ஒரு காலம் சோர்ந்து போகாதே. அங்கே எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்கள், எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை, எத்தனை பேர் வந்தார்கள், எத்தனை பேர் போனார்கள், லீவ் இட் டு மீ, அதை என்னிடத்தில் விட்டுவிடு. பட் நீயோ ஜென்மத்திற்கும் அந்த அற்புதமான இந்த சுசேஷத்தை, அந்த சுசேஷத்தை அறிவிக்க செல்கின்ற கால் அழகுள்ளது என்று அந்த ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படி அழகுள்ள அந்த சுசேஷத்தை எப்போதும் ஆயத்தமாய் பாதரட்சியை தொடுத்து கொள்கின்றது சுசேஷத்தை விட்டுவிடாதே. நெவர் கெட் டிஸ்டர்ப் பை எனிதிங். யாதொன்றையும் வைத்து நீ டிஸ்டர்ப் ஆகிவிட கூட. குடும்பத்தில் நடப்பதோ அல்லது வெளியே நடப்பதோ, சபையில் நடப்பதோ, அல்லது குடும்பத்தில் நடக்கின்ற சூழ்நிலையோ, வறுமையோ அல்லது தாழ்ச்சியோ அல்லது இகழ்ச்சியோ அல்லது நிந்தையோ அவமானமோ, எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகின்ற நெருக்கங்களோ வந்தாலும் ஒடுங்கி போய் விடக்கூடாது என்று அவர் அந்த 2 கொரிந்தியர் 4 சொன்னதே போல், இவ்வளவு பெரிதான சுவிசேஷத்தை பெற்றிருக்கிற நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது என்று அவர் சொன்னார். சோர்ந்து போகாமல் பிரசங்கிக்க வேண்டும் என்று அனைவரும் அறிவதில்லை. சோர்ந்து போகாமல் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று அறிவதில்லை. நானே இந்த கதியில் கிடக்கிறேன் என்று அவர்கள் மூழ்கி விடுவார்கள். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அறிந்திருக்கிறார்கள். ஆனால் சோர்ந்து போகாமல் சுவிசேஷத்தை பிறர் அறிவியுங்கள் என்பதை அறியவில்லை. நம்ம எல்லோரும் கவனிக்க வேண்டிய பகுதி இதுதான். ஐ மஸ்ட் ஷேர் சம்திங் டு அதர்ஸ். மற்றவர்கள் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களை மறப்பீர்கள். உங்களை கத்திடத்தில் ஒப்புவித்து விட்டு வர முடியும். கொடுமையான ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அங்கே, கர்த்தாவே என் பாரத்தில் நம்மளை வைத்து விடுகிறேன், நீ இதை விசாரித்து கொள்ளும். இது அந்த ஒரு மனுஷன் வந்திருக்கிறான், அவனுக்கு நான் உங்களுடைய செய்தியை சொல்ல வேண்டும். என் பாரமே என்னை அழித்து விட்டால் என்ன ஆகுது? சொல்ல முடியுமோ? ஆகவே என் பாரம் இருக்கட்டும், அதை உம்முடைய வைத்து விட்டேன், இவ்வளோ நான் சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டும். என் ஜீவி காலத்தில் என் முழு நேர ஊழியம் என்று வந்தது 40 வருடமும், நோ இட் இஸ் 41 வருடமும் ஐ டிட் லைக் தட். அதைத்தான் நான் செய்து வந்தேன். எஸ், ஒருபோதும் என் வாயை திறக்க முடியாதபடி என்று இருந்த காலமில்லை. அன்று திறந்ததை விட பன்மடங்கு திறக்கிறேன். பல்வித ரூபத்திலே வைத்து நான் கர்த்தருடைய காரியத்தை நான் சொல்கிறேன். அது ஏனென்றால் இயேசு இந்த மலை பிரசங்க குறிப்பாக வைத்தவர் சொல்லாமல் மலையிலே ஏறி தன்னுடைய ரெகுலராக மலையிலே ஏறி ஜபித்து அந்த ஜப வாழ்க்கையில் பெற்ற அந்த சுவிசேஷத்தை அங்கே தான் அழைத்து செல்கிறார். தான் பெற்று அந்த பல்கலைக்கழகத்திற்கு கூப்பிட்டு செல்கிறார். அந்த யூனிவர்சிட்டிக்கு கூப்பிட்டு அழைத்து உட்கார வைத்து தான் பெற்ற அந்த இடத்தில் அமர்ந்து அதிகாலமே இருட்டோடே மலையில் ஏறினாரே, காலமெல்லாம் ஏறி 30 வருடங்கள் கற்றுக்கொண்டாரே, அந்த இடத்தில் அவர் கற்றுக்கொண்டு தான் கற்றதை வாய் திறந்து தன்னை பின்பற்றின சீசர்களுக்கு உபதேசித்தார். சபை என்று சொல்வது திரளான ஜனங்கள் கூடுவது என்று இல்லை. ஜனங்கள் போகட்டும், தொடர்ந்து வர வேண்டும், தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று ஆசை இல்லாதவர்கள் போனாலும் போகட்டும் என்று மலையிலே உச்சிக்கு போய்கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகிறது. பின்பு வந்தவர்கள் எல்லாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகின்ற சீஷர்கள். நாங்கள் எங்கே ஆண்டவரே போவோம்? திரளான ஜனங்கள் போய்விட்டார்கள். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. எஸ், நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள். என்னுடைய வார்த்தையில் வெறும் வார்த்தையில் அல்ல, அது ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டீர்கள். ஜீவ வார்த்தையில் என்று கண்டீர்கள். அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு அற்புதம் தான் சபை. சபை எப்படி இருக்க வேண்டும்? திரள் கூட்டத்தை சேர்த்து விட வேண்டும், எப்படியாயிலும் மெஜாரிட்டியை கூப்பிட்டு வந்து விட வேண்டும் என்றெல்லாம் துடிக்கின்ற ஒரு மாம்சத்தினுடைய துடிப்பை கொன்றுவிட வேண்டும். கர்த்தாவே, சீசர்கள் எழுப்பும். எங்கள் மத்தியிலே கேடான இந்த உலகத்திலே கூட்டத்திற்கா பஞ்சம்? சீசர்களுக்கு தான் பஞ்சம். சீசர்கள் எழுப்பும் என்று கேட்க வேண்டும். சீசர்கள் தான் அவரிடத்தில் நெருங்கி வருவார்கள். அவரிடத்தில் வந்து, குருவே, நீ கற்றதை எங்களுக்கு போதியும்,
குரு சொன்னார், உலகத்தில் எந்த குருவும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன தெரியுமா? சீசன் குருவை போல் மாறுவான். எந்த குருவாவது சொல்லுவானா? ஒரு காலத்தில் அதை எண்ணி எண்ணி வியந்து கண்ணீர் மல்கி ஆண்டோடைய பாதத்தை நினைத்து, குருவே உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று தொழுது கொண்ட அந்த பகுதி என்னவென்றால், உம்மை போலவே என்னை மாற்ற வந்தவரே, என்னையும் சீசனாய் மாற்றினீரே என்று அந்த பேரானந்தம், அந்த பேரானந்தத்தை இழந்து விடாதீர்கள். எப்பொழுதும் அவன் இழக்க மாட்டான். எஸ், டில் டுடே, இன்று வரைக்கும் நான் அவருடைய சீசன், அவரிடத்தில் கற்றுக்கொண்டு வாழ்கிறவன். எஸ், இன்று வரைக்கும் நான் அவளுடைய சிசி, அந்த மரியாதை போல் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டு, தேவையானது இது ஒன்று தான், அவருடைய பாதத்தில் அமர்ந்து அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்ட சகோதரிகளாக இருக்க வேண்டும். இல்லாமல் திரளான ஜனங்கள் என்று ஏமாந்து போய்விடக்கூடாது. பிரலோகத்தில் அங்கே நிற்பதை ஜீவன் பெற்றவர்கள் தான் நிற்பார்கள் என்று இயேசு சொல்லும் பொழுது, நெருக்கமான வழியாய் வந்தவர்கள் வெகு சிலர் என்று சொன்னார். அன்றே அவர் சொன்னார், 2000 வருடங்களுக்கு முன்பே, 2021 வருடங்களுக்கு முன்பே சொன்னார். அது வரையும் சமீபமாகி மாறிவிட்டது. பரத்திலே நாம் காணப்போவது என்னவென்று தெரியுமா? திரள் ஜனங்கள் அல்ல, எண்ணிக்கைக்கு உகந்த, யுகமாய் வாழ்ந்த அந்த மக்கள் மத்தியிலே எண்ணிக்கைக்கு உகந்த 1,44,000 பேர் தொகையிட்டவர்கள். சும்மா வந்தவர் இல்லை. 1,43,000, 42, 3, 4 என்று சேர்த்தவர். திரள் கூட்டம் அங்கே இருப்பதில்லை. யார் இருப்பார் என்றால் ஆட்டுக்குட்டியானவர். எங்கு சென்றாலும் அவரை பின்பற்றியவர்கள் இருப்பார்கள். ஆகவே இந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய அந்த செய்தியை அவர் கூறும்பொழுது 48ஆம் வசனம், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போலவே நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருங்கள். ஹல்லேலூயா. பூரணம் என்ற அந்த வார்த்தையானது யாரோ ஒருவர் சொல்லி அல்ல, ஜீசஸ் ஸ்போக் தட். இயேசுதான் சொன்னார். ஐ வாஸ் அட்ராக்டட் பை தட். நான் இதனால் இருக்கப்பட்ட மனுஷன். கர்த்தாவே, பிதாவுடைய பூர்ண சர்க்குணத்தை, குணாதிசயத்தை கொடுக்க வந்தவரே, பரலோகத்திலே நான் பிதாவினுடைய ஆசனத்தில் அமர இயலாது. அவருடைய ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதான். அதுவே அதை ஒருவனும் தொட இயலாது. உம்முடைய ராஜ்யத்தின் வல்லமை ஒருவன் தொட இயலுமா? அந்த அதிகாரத்தை ஒருவன் தொட இயலுமா? அந்த அதிகாரத்தை ஒருவன் பெற்றுவிட முடியுமா? நோ, அதான் இல்லை. ஆனால் பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவை, உம்முடைய பிதாவை போன்று அவர் பூரண சர்க்குணர் இருக்கிறதே போலவே நாங்களும் பூரண சர்க்குணர்களாய் இருக்க முடியும் என்ற வாக்கியத்தை தந்தாரே. ஹல்லேலூயா. நீங்கள் இன்னும் பூர்ணர்களோ என்று கேட்டால், ஏஸ், பூர்ணர்களாய் கடந்து போகிறவர்கள். பூர்ண ஆய்விடுவீர்களோ? ஒரு நாள் ஆய்விடுவோம். பவுல் அப்படி தான் சொன்னார், நான் பூர்ணத்தை நோக்கி நான் கடந்து போகிறேன், ஆகிலும் பூர்ணராகவில்லை. மரணம் வந்தபொழுது சொன்னார், பூர்ணரானேன், என் ஓட்டம் முடிந்தது, தேறினேன், ஓட்டம் முடித்தேன். நான் என்னுடைய கூட்டை விட்டு, நான் என்னுடைய உடலை விட்டு அவரிடத்தில் நான் செல்லப் போகிறேன். நல்ல போராட்டத்தை போராடி முடித்து விட்டேன் என்று அன்று அவர் சொன்னார். காலமெல்லாம் பூரணத்தை நோக்கி கடந்து செல்ல வேண்டுமா? எஸ். மானிடர்களாக நாம் அன்றன்று உள்ள பாடுகளை சந்திக்கிறோம், சோதனைகளை சந்திக்கிறோம். இயேசு 33 ஆண்டுகள் வாழ்ந்தது கடைசி நேரம் வரைக்கும் சந்தித்தார். யோவான் ஸ்நானகன் 30ஆம் ஆண்டு கடைசி வரைக்கும் சோதனைகளை அவன் சந்தித்தான். பக்தன் யோவான் அப்போஸ்தலன் 98 வயதிலே கடைசி வரைக்கும் சோதனைகளை சந்தித்து அவன் பத்மதீவிலே சாட்சியாய் வாழ்ந்தவன். அதுபோன்று ஜீவியத்தின் கடைசி மூச்சு வரை, இந்த பூமியிலே இருக்கும் நாள் வரை நமக்கு பூரணம் என்று சொல்கின்ற வார்த்தையை சுதந்திரித்து கொள்ளக்கூடாது. சொல்லலாம், பூரணத்தை நோக்கி நாங்கள் என்ன செய்கிறோம்? கடந்து போகிறோம் என்று சொல்ல வேண்டும். we are going, if I die now, இந்த மரிக்கும் பொழுது சொல்லுவேன், எஸ், பூரணத்தை நோக்கி நான் கடந்து சென்றேன், இனி நீதியின் கிரீடம் எனக்காக காத்திருக்கிறது, ஓட்டத்தை முடித்தேன், தெரினேன் என்று என்னுடைய ஓட்ட அளவை வைத்து தான் சொல்ல முடியுமே அல்லாமல், அன்று அவரை சந்திக்கும் பொழுது அவரை போல் மாறுவோம், அவரை போல் நிச்சயமாய் மாறுவோம். ஹல்லேலூயா. தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறவன், இந்த பாக்கியத்தை அவர் வருவார் என்று அறிந்திருக்கிறவன், தன்னை சுத்திகரித்து வாழ்கின்ற அப்படின்னால் அவர் வருவார், அவர் தரிசிக்க வேண்டும், தரிசிக்க வேண்டும், மணவாளன் வருவார், தரிசிக்க வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்று காத்திருக்கிறவன், மணவாளனை சந்திக்க வேண்டும் என்று தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே தன்னுடைய எண்ணெயை சேர்த்து வைத்தவள், அந்த புத்தியுள்ள கன்னிகை வருவார்,
உள்ளே அவள் செல்வாள். அந்த 5 புத்தியுள்ள கன்னிகள் செல்வார்கள், பூர்ணர் ஆவார்கள். தன் மணவாளனைப் போலவே இந்த மணவாட்டியும் அங்கே இருப்பாள். தன்னை அலங்கரித்து கொண்டு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை பாதுகாத்து பத்திரமாய் போய் சேர்ந்தவள், அபிஷேகத்தை காத்து கொண்டவள், வசனத்தை கை கொண்டு தன் இருதயத்தில் வைத்து கொண்டு அந்த எண்ணெயை காத்து கொண்டு ஒரு பெண்ணாய் அங்கே மணப்பெண்ணாய் நாம் எல்லோரும் சபை உள்ள அனைவரும் இருக்க வேண்டும். ஆகவே இப்படி ஒரு சத்தியத்தை நீங்கள் பிரித்து வைத்து கொண்டு நீங்கள் 6ஆம் அதிகாரத்தை இழந்துவிட முடியும். 6ஆம் அதிகாரம் என்னவென்று தெரியுமா? ஜெபம். 6ஆம் அதிகாரத்தினுடைய அபாயம் என்னவென்று தெரியுமா? மனுஷர் பார்வை. கடைசி நாட்கள் உரிய எச்சரிக்கை என்னவென்று தெரியுமா? மனுஷர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அந்த பொருள் என்ன? ஆவிலே தொடங்கி மாம்சத்திலே முடிவு, பிதாவிலே தொடங்கி இந்த பிகினிங் கான், ஆதியிலே தேவன் என்று தொடங்கி மனுஷரை பின்பற்றியுள்ளாய், மனுஷனை தலைவனாய் கொண்டவர்களாய், மனுஷனை பிரியப்படுத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களாய் மாறுகின்ற ஜீவியம். இயேசு எச்சரித்தால் அந்த 6ஆம் அதிகாரத்தில் மனுஷர் காணும்படி, நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள சத்தியத்தை எல்லாம் மனுஷர் காணும்படி செய்வதற்கு தூண்டப்படுவீர்கள். மனுஷருக்கு முன்பாகவே இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் என்று, இந்த மலை பிரசங்கத்தை வைத்து வாழலாம் என்று எண்ணுவீர்கள். டேங்கப்பா, எத்தனை நான் பார்த்து நான் சலித்து போனேன், வேதனை அடைந்தேன். மனுஷர் காணும்படிக்கு இவர்கள் வைத்திருக்கிற மனுஷர் காணும்படி வாழ்கின்ற மலை பிரசங்கம், அதை அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள், அதை அவர்கள் கைக்கொள்வதை போல ஒரு எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாம் மனுஷர் காணும்படி. கடைசி நாளில் உள்ள எச்சரிக்கை என்னவென்றால், மனுஷருக்காகவே வாழ்வார்கள். இந்த சத்தியங்களை முழுவதும் மனுஷருக்காக வாழ்வார்கள், மனுஷரை பிரியப்படுத்த வாழ்வார்கள், தங்கள் மூப்பரை பிரியப்படுத்த வாழ்வார்கள், அல்லது யாராவது ஒரு தலைவரை பிரியப்படுத்த வாழ்வார்கள். கேர்ஃபுல், கவனம். ஒருவனும் உங்களை ஆளுகை செய்கிற உங்களுடைய அட்ராக்ஷனாய் இன்னாருக்காக, இவர்களுக்காக நான் சாட்சிக்காக வாழ வேண்டும், இவரை பிரியப்படுத்துவதற்காக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது. மலைப்பிரசங்கத்தை மனுஷருக்காக வாழ்வதா? மலைப்பிரசங்கத்தின் ஆரம்பமே என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? பி ஆட்டிடியூட் என்றதற்கு பெயர். பி ஆட்டிடியூட் என்று சொன்னால் மனநிலை, உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய உள்ளான மறைந்திருக்கிற அந்த லாஸ் ஆஃப் காட், என்னுடைய பிரமாணங்களை, அந்த புதிய உடன்படிக்கையின் பிரமாணங்களை அவர் சொல்லுவார். என்னவென்று சொல்லுவார்? 3ஆம் வசனத்திலே 5:3, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆட்டிடியூட், தி ஸ்பிரிட், அந்த ஆவியிலே தன் தரித்திரத்தை உணர்ந்தவர்கள், தி இன்னர் ஆட்டிடியூட். துயரப்படையவர்கள் பாக்கியவான்கள், நாட் அவுட் சைடு, வெளியே உள்ளதல்ல. இயேசு துக்கத்தின் மனிதராக இருந்தார், பட் நாட் அவுட் சைடு. இன்றைக்காவது சாப்பாடில் என்று அவர் அழுதாரா? அவருக்கும் ஒரு நேரத்தில் வரிகட்டுவதற்கு பணம் இல்லை தான். எங்கே போய் அழுதார்? எங்கே போய் துயரம் அடைந்தார்? ஐயோ காசு இல்லை என்று கேட்டார். ஒரே பேரான குமாரனாய் இந்த பூமிக்கு வந்தேன், என்னுடைய பிதா வரியோடு கட்டுவதற்கு உதவி செய்யவில்லை என்று அவர் கேட்டார். என்று அவர் 5:2 மீன்களை வைத்துக்கொண்டு இவ்வளவு தானா, பிதாவை குறைவாய் கொடுத்து விட்டார் என்று அவர் கேட்டார். என்ன வெறும் அப்பமும் மீன் தானா? அன்றும் அப்பவும் மீன் தான், இன்றும் அப்பவும் மீன் தான், உயிர் தெழுந்த பிறகும் அப்பவும் மீன் தானா என்று அவர் கேட்டார். அவர் துக்கத்தின் மனிதனாக இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. அவர் துக்கத்தின் மனிதனாக எங்கே இருந்தார்? ஏசாயா 53 வாசிங்கள். துக்கத்தின் மனிதனாக இருந்தார். அவருடைய துக்கம் லௌகீக துக்கமாக இல்லாமல் அவைக்குரிய துக்கமாக இருந்தது. நான் கேட்கிறேன் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காலம் கொடிய காலம், உலகத்துக்காகவே ஜீவிக்கிற ஒரு காலத்தில் அவைக்குரிய துக்கம் என்பது மறந்து விட்டார்கள். தான் செய்த பிழைக்காக, தான் பேசிவிட்ட ஒரு கூட்டி குறைத்து பேசிவிட்ட பொய்க்காக, அல்லது கண்களின் இச்சைக்காக, மறைவான தன்னுடைய பகை உணர்வு என்று வந்ததற்காக கண்ணீர் விட்டு அழுகின்ற மாந்தர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இயேசு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினதெல்லாம் இந்த மண்ணுக்காக அல்லவே அல்ல. ஒரு நாளில் அந்த நாளில் நான் முடிவெடுத்தேன். 40 வருடங்கள் ஆரம்ப நாட்களிலேயே முடிவெடுத்தேன். ஆண்டவரே, இந்த பூமியிலே லௌகீகத்திற்காக, உலகத்திற்காக நான் கண்ணீர் விடக்கூடாது. பிறரை நேசித்து கண்ணீர் விட்டார் இயேசு. அவர் அன்பு கூர்ந்தபடினால் லாசருவுக்காக, மரியாளுக்காக, மாத்தாளை கண்டு கண்ணீர் வடித்தார். பட் நாட் ஃபார் ஹிம்செல்ஃப், தனக்காக அளவே இல்லை. மேக் அ டிட்டர்மினேஷன் லைக் தேன். அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தட் இஸ் த இன்னர் ஆட்டிடியூட். என்னுடைய
இயேசு துக்கத்தின் மனிதர் என்று சொல்வதெல்லாம் தன்னுடைய ஆத்மாவை ரட்சிக்க வல்லவிடத்திலே ஜெபம் செய்து அது ஜெபம் கேட்கப்பட்டு பழுதுபடாமல் காக்கப்பட வேண்டுமே என்ற துக்கம். ஐயோ இப்படி எண்ணத்தில் வந்துவிட்டதே என்ற துக்கம். பாலியத்தினுடைய மோகத்திற்கு உட்படவில்லை, ஆனால் பாலியத்திற்குரிய எண்ணம் ஏன் எண்ணத்தில் உள்ளே வந்தது என்று கதற வேண்டும். அது இச்சையானது கற்பந்தரிக்க விட்டுவிடக்கூடாது. இச்சையானது அது முட்டை பருவத்தில் நசுக்கிவிட வேண்டும். அப்படி அவர்கள் கதறியிருந்தால் இந்த ஆட்டிடியூட், அந்த துயரம் ஆறுதலை தரும். ஆறுதல் என்று தருவதெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே இந்த ஹோலி ஸ்பிரிட், த கம்ஃபர்டர், பரிசுத்த ஆவியானவர் பேர் தேற்றரவாளன், அவர்தான் அந்த ஜெயத்தை தருவார், ஆறுதலையும் தருவார். ஆகவே சாந்த குணம் என்று சொல்வது என்ன? வெளியே அமைதியாக இருப்பது என்று அல்ல. வெளியே அமைதியாகி சாந்தமாக இருக்கிறோம் என்பதற்காக அல்ல. ஒரு மனுஷன் ஒரு பெண் இப்படி சொன்னால், நான் கண்ணாடியில் முன்னாடி நின்று பார்த்தேன், பேசினேன், என்னையே பார்த்து பேசிக்கொண்டேன். நான் சொன்னேன், இவ்வளவு சாந்தமாய் பேசுகின்ற நீ நல்ல பெண், நீயே நல்ல பெண் என்று சொன்னேன். அடேங்கப்பா எவ்வளோ மென்மையாய் அவ்வளோ அழகாய் பேசுகிறாய், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நான் வாழுவேன் என்று சும்மா சொல்லி பார்க்கிறேன். அப்பா எவ்வளோ சாந்தமாக இருக்குன்னு முரட்டு குரல் இருக்கிறது, அவளை போல முரட்டு குரலாக பேசுகிறேன், சாந்தமாக இருக்கிறேன், என் முகத்தை பார்த்தாலே கூட சாந்தமாக இருக்கிறது. இட்ஸ் எ யூஸ்லெஸ் திங், பிரயோஜனமற்ற ஒரு பகுதி. இயேசு தெரிந்து கொண்டு மீனவர்கள் யார் என்று சொன்னால், த ரஃப் ஏர், அந்த கடினமான அந்த காற்று வீசிய பொழுது, முகத்தை தாக்கும் பொழுது, எந்த மீனவன் முகம் அழகாக இருப்பதில்லை. அடித்து 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 முகம் கருத்து சுருக்கம் விழுந்து அங்கே அப்படி இருப்பான். மீனவர்களோடு எனக்கு பழக்கம் உண்டு. முகத்தை பார்த்தா சாந்த குணம் என்று சொல்லுவது இட் இஸ் ஆட்டிடியூட். என்ன ஆட்டிடியூட் என்று ஆண்டவர் சொன்னார்? சாந்த குணம் உள்ள பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தன் ஜீவனை இழந்தால் அவன் தன் ஜீவனை திரும்ப பெறுவான், பரத்தின் ஜீவனை பெறுவான். பரத்தின் ஜீவனை பெற்றவன் ஒரு நாள் ஆண்டவர் வரும்பொழுது அவரோடு மரித்தவன், அவரோடு பிழைத்து அவரோடு பாடுபட்டு மரித்தவன், அவரோடு ஆளுகையும் செய்வான். தன் ஜீவனை இழப்பதற்கு பெயர் தான் சாந்த குணம். நீ மெல்ல பேசுகிறீர் என்பதற்காக இல்லை. யாரோ ஒருவர் முரட்டு குரலில் பேசிவிட்டால் இவருடைய சாந்த குணம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இட் இஸ் ஆட்டிடியூட். என் ஆட்டிடியூட்? தன் ஜீவனை, சொந்த ஜீவனை. அடடே இப்படி வருகின்ற ஆத்திரம் என்னுடைய சொந்த ஜீவன் அல்லவா, பரத்தின் ஜீவன் இல்லையே, ஐ வாண்ட் டு டை, செத்துவிட வேண்டும். ஐயோ இப்படி நான் பேசலாமா, இது என் சொந்த ஜீவன் இல்லையே, செத்துவிட வேண்டும். தன் ஜீவனை இழந்தவன் தானே மரிப்பதற்கு அனுமதி கொடுத்தது ஆண்டவர் அந்த ஜீவனுக்கு தான், வெளியுள்ள ஜீவனுக்கு அல்ல. தற்கொலை என்று சொல்வது அவமானம், கோழை. அவன் தன் உயிரை எடுப்பதற்கு உரிமை இல்லை. தன் சொந்த ஜீவன் என்று ஒன்று இருக்கிறதே, அதற்கு உரிமை உண்டா? எஸ், லெட் இட் டை, சாக வேண்டும். இந்த பூமியில் வாழ்கின்ற இந்த காலத்தில் இந்த தன்னலம் வாழலாமா? இப்படியா தன்னலம் கொள்வது? லெட் இட் டை, மரண வேண்டும். தன்னை இழந்தவன் அவன் மீண்டும் சுதந்திரிப்பான். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். 1000 வருடம் அரசாட்சியிலே வரும்பொழுது, சீக்கிரம் வரப்போகிறது, எல்லா ஆட்சியும் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. அசைவில்லாத தேவராட்சியம் வரப்போகிறது. உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக என்று எத்தனையோ லட்சக்கணக்கான பரிசுத்தர்கள் ஜெபித்து விட்டார்கள். வரப்போகிறது. அவர் வரும்பொழுது யாரை வைத்திருப்பார்? சாந்த குணம் உள்ளவர்களை வைத்திருப்பார். தன் ஜீவனை இழந்தவர்கள், தனக்காக வாழாதவர்கள். நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு வாழ்ந்தவர்கள் எவர்களோ அவர்கள்தான் சுதந்திரிப்பார்கள். அப்படியான்றால் எது சாந்த குணம்? என்று இருப்பதல்ல. அதற்காக நீங்கள் சண்டை போட்டு வாயை திறந்து, அதை நான் சொல்லவில்லை. அது உலகத்தில் உள்ள கேடு, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு நாளும் நீங்கள் இந்த சாந்த குணத்தை சும்மா அமைதியாக இருந்து விட்டால், முகம் சாந்தமாக இருக்கிறது எண்ணிவிட்டால், சாந்தம் என்று எண்ணவே எண்ணாதீர்கள். இழக்கிறான், சுதந்திரிக்கிறான், இழக்கிறான், சுதந்திரிக்கிறான். தன்னுடைய ஜீவனை பார்க்கிறான், ஐ டோன்ட் வாண்ட் இந்த வாழ்க்கையை வேண்டாம். கோபத்தை பார்க்கிறான், ஐ டோன்ட் வாண்ட் இந்த கோபத்தை வெறுக்கிறான். இது மண்ணுக்குரிய ஜீவன். பரத்துக்குரிய ஜீவனில் கோபம் இருப்பதில்லை. ஹி டை. தனக்காக வாழ்வதை பரலோகத்தில் இல்லவே இல்லை. பரலோகம் முழுவதும் பரிசுத்தர் நிறைந்திருக்கிற அந்த இடத்துல தன்னலம் என்ற வாசனை கூட இருப்பதில்லை. எல்லோரும் நான் சிலுவை அறையுண்டேன் என்று வாழ்ந்தவர்கள்.
அதை அவன் இழக்கிறான். வெறுப்பு என்று வருவதை இன்னும் பரலோகத்தில் அன்புள்ளவர்களானே இருப்பார்கள். இயேசு இந்த பூமியிலே வந்து அவர் போகுவதற்கு முன்பாக அவர் பரலோகம் போகிறோம் என்பதை அவர் அறிந்தவராய் அவர் சொன்னார், அவர்களை முடிவறிந்தும் அன்பு கூர்ந்தார். கடைசி வரைக்கும் அன்பு கூற வேண்டும். லாஸ்ட் மினிட்ல கூட நான் மரணம் அடைகின்ற நேரத்தில் கூட மன்னிக்க முடியாமல் போய்விடக்கூடாது. எல்லோரையும் மன்னித்து அன்பு கூர்ந்து நான் செல்ல வேண்டும் என்றெல்லாம் முடிவு வரைக்கும் நிலைத்திருக்கிறது. அந்த ஜீவியத்தை அவன் பெற்று வாழும் பொழுதுதான் அவன் இந்த உலகத்தினுடைய ஜீவனை இழந்து வாழ்கிறான். ஒரு நாளும் நான் பின்மாற்றம் கூடாது, பின்மாறி சென்று பழைய சுயத்தை தட்டி எழுப்பி விடக்கூடாது. நான் பார்த்துருக்கிறேன் சகோதர சகோதரிகளே, எங்கேயோ ஏதோ ஒருவர் புத்தி சொல்லியிருந்தால் கூட, யாரோ ஒருவர் மீது மனத்தாங்கல் கொண்டிருந்தால் கூட மறைத்து வைத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கே தெரிவதில்லை. ஒரு காலம் வரும்பொழுது யாராவது தூண்டி விட்டால் கூட அந்த சுயத்தை தட்டி எழுப்பி விடுகிறார்கள். தட்டு என்று தட்டி எழுப்பி விட்டு பழைய ஜீவனை கொண்டு வாழ்வதற்கு அனுமதித்து விடுகிறார்கள். நெவர் டூ தட். ஒரு நாளும் செய்யாதீர்கள். இயேசுவை முன்வைத்து ஒரு தாடியை பிடுங்கினால் என்ன, முகத்தில் வந்து துப்பினால் என்ன, தலையில் வந்து கொட்டினால் என்ன, தலையில் அதை ஒரு போர்வை வைத்து பொத்தி விட்டு கோலால் வைத்து அடித்து எவன் அடித்தான் சொல் தீர்க்கதரிசியே என்று சொன்னால் என்ன, வரிசையை வந்து எல்லோரும் தலையை துலுக்கி உதட்டை பிதுக்கி ரட்சித்தான் நம் ரட்சகன், தன்னை ரட்சிக்க வகையில்லாதவன் என்று சொன்னால் என்ன, ஒன்றும் அவருடைய இதுவரை வாழ்ந்த அந்த சுயத்தை மறித்து வாழ்ந்த சிலுவை வாழ்க்கையை அழித்து விட முடியவில்லை. பரிமள தைலத்தில் கொண்டு வந்து ஈயை போட்டுவிட அனுமதிக்க விட்டுவிடவே இல்லை. ஹல்லேலூயா. சுயத்தை தட்டி எழுப்பலாமா சகோதரர்களே? பின்மாற்றம் என்பது அதுதான். ஒளிந்திருக்கிற சுயத்தை போய் அன்று இது நடந்தது சரிதான் என்று தட்டி எழுப்பி, அதுவும் எழுந்து வரும்பொழுது அங்காரமாய் எழுந்து வரும் அந்த சுயம், சொந்த ஜீவனை இழந்து வருகின்ற சுயம், அந்த இழக்கும்போது கிறிஸ்தனுடைய ஜீவன் வருவது என்பது வேறு. அவர் உயிர்த்தார் என்று வரும். ஆனால் இதுவோ பகையோடு எழுந்து வரும். அன்று அதை செய்தான் அல்லவோ, இன்று இதை செய்தான் அல்லவோ என்றெல்லாம் கூறி ஆத்திரங்களை தட்டி எழுப்புவார்கள். அப்படிலாம் ஒரு சபையிலே ஒன்று நடந்தது என்று கேள்விப்பட்டேன். அந்த சபையிலே இன்னாருக்கு விரோதமாக நாம் இப்பொழுது கூடியிருக்கிறோம், இவரை குறித்த எல்லாம் குற்றங்களை சொல்லுங்கள் என்று சொல்லவிடன் வேக வேகமாய் போய் அங்கே சென்று அதையெல்லாம் தட்டி எழுப்புங்கள். அன்று நடந்தது பாருங்கள், ஆமாம் அது தட்டி எழுப்புங்கள், சொல்லுங்கள், நம்முடைய தலைவர் கேட்கிறார் என்று கூறி ஒரு நாள் முழுவதும் கூட தட்டி எழுப்பி சுயத்தை வைத்து பேசியிருந்திருக்கிறார்கள் ஒரு சபையில் என்று கேட்ட பொழுது ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இஸ் இட் அ சர்ச்? அது சபையாக இருக்கக்கூடுமோ? சாத்தானின் சபை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி ஒரு தட்டி எழுப்பக்கூடிய வாழ்க்கையை வந்துவிடலாமோ? சுயம் செத்துவிட்டது என்றால் செத்துவிட்டது, மரித்தார் என்று ஆதாரபூர்வமாய் அங்கே 3 நாள் கிடக்க வேண்டும். ஆதாரபூர்வமாய் 4 நாட்கள் கடந்திருக்க வேண்டும். செத்தை போனான் என்று இருந்திருக்க வேண்டும். கொஞ்சம் கூட உயிர் வைத்திருக்கக்கூடாது. சகோதர சகோதரிகளே, சிலுவையில் மரிப்பது என்பது ஒப்பற்ற வாழ்க்கை. பேசுவதல்ல. சந்தகுணம் என்று பேசி, சுதந்திரிப்பது என்று பேசி, சுயத்திற்கு மறிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்து கொண்டு ஜீவன் அடைகிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்துவிட்டு சுயத்தை ஓரத்தில் ஒழித்து வைத்துக் கொள்வதா? யாரோ ஒரு மனுஷனை பார்க்கும்போது அந்த சுயம் எழும்பி வருவது கூடுமா? அது செயலாகுமா? எக்காலமும் உங்களுடைய வெளிப்புறத்தை பார்த்து சாந்தகுணம் என்று எண்ணாதீர்கள். யாராவது உங்களை புகழ்ந்தால் வெளியே வைத்து தான் புகழ்வார்கள். அடேங்கப்பா பிரதர், நீங்கள் எப்படி சாந்தகுணம் உள்ள தெரியுமா? அடேங்கப்பா நீங்கள் மென்மையானவர்கள், முகத்தை பார்த்தாலே தெரிகிறதே, குழந்தை போல் இருக்கிறீர்கள் என்று சொல்லவோ. கருப்பாய்ந்தால் கூட சிலருக்கு அது வந்து சாந்தகுணம் என்று சொல்ல மாட்டார்கள். வேறு என்றால் சாந்தகுணம் என்று எண்ணிக்கொள்ளவர்கள் இருக்கிறார் இல்லையா? கேவலம் இட் இஸ் ஆட்டிடியூட். எல்லாம் இயேசு வாய் திறந்து சொன்னதெல்லாம் பரலோக ராஜ்யத்தினுடைய ஆட்டிடியூட், மனநிலை. அங்கே அவன் இழந்து சுதந்திரத்திற்கு வேண்டும். நீதி மேல் பசிதாகம் கொண்டு வந்திருக்க வேண்டும். எந்த நீதியின் மேல் என்று அவர் கூறுவார், இந்த வேதபாரத பரிசையுடைய நீதி என்று இருக்கிறதே அதல்ல, தேவ நீதியை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதில் பசிதாக வேண்டும். அவள் திருப்தி அடைந்திருப்பார்கள். இறக்கமுள்ளவர் என்று சொல்வது வெளியே உள்ள இறக்கமா? இன்னும் நாட் அவுட் சைட். வெளியே இவர்கள் இரக்கம் பாராட்டுவார்கள், தர்மம் செய்ததை போல் செய்வார்கள், தங்களுக்கு பெயர் சேர்த்துக் கொள்வார்கள்.
அதே இரக்கம் என்று ஆண்டவர் சொல்லுவார். இந்த இன்னர் mercy, உள்ளான இந்த இரக்கம் என்று சொல்வது. இத்தனை பிச்சைக்காரர்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்திருப்பீர்கள். தட்ஸ் ரைட். அத்தனை பிச்சைக்காரர்களுக்கும் நான் கொடுத்தேன் என்று வெளியே வந்து தாரை ஊதுவதா? என்னிடத்தில் வாசலில் வந்து கேட்ட ஒரு நாளிலே 6 பிச்சைக்காரன் வருவான். ஒரு வருஷத்திலே ஒரு வாரத்திலே இத்தனை பிச்சைக்காரன், ஒரு மாதத்திலே இவ்வளவு பிச்சைக்காரன், ஒரு வருஷத்திலே இவ்வளவு பிச்சைக்காரன் கொடுத்தேன் என்று தர்மம் கொடுத்ததை வைத்து தாரை ஊதுவான் என்று எழுதியிருக்கிறதே. கொடுத்தான். ஆனால் இரக்கம் என்பது தி இன்சைன், உள்ளே தான் இருக்க வேண்டும். நான் பலமுறை அந்த நாட்களிலே, ஆண்டவரே, நான் இந்த மனுஷனுக்கு எவ்வளோ செய்ய முடியும், என்னால் முடிந்ததை நானே இப்பொழுது ஒரு முக்கிய செலவுக்கு போகிறேன், இப்போ 50 ரூபாய் நான் கொடுத்து விடுகிறேன், அவ்வளோதான் கொடுக்க முடியும், ஆனால் முழு வறுமையும் போக்குவதற்கு முடியவில்லையே, அவ்வளவு கஷ்டப்படுகிறானே என்றெல்லாம் யோசிக்கும் பொழுது நீங்கள் கொடுத்த அளவு 50 இருந்தாலும், அவனுடைய தேவை ஏராளமாக இருக்கக்கூடிய கொடிய நிலையில் இருந்தாலும், இரக்கம் என்று ஒன்று இருக்கிறதே, ஆட்டிடியூட், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். வழியிலே இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நீங்கள் காசு கொடுத்தாலும் கூட, இந்தா என்று கொடுப்பது என்பது வேறு, இந்தப்பா வாங்கிக்கொள் என்று சொல்வது என்பது வேறு. அந்த இடத்தில் நீங்கள் இருந்தீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். உங்களுக்கு ஒருவன் பிடித்துக்கொள் 10 ரூபா என்று தூக்கி போட்டால் எப்படி இருக்கும்? 5 காசு கொடுத்தான், ஏன் இந்த 2 சல்லி காசு கொடுத்தான் கூட, கர்த்தாவே உமக்கு நான் கொடுப்பதற்கு, நன்றியுள்ள இதயத்தோடு கொடுப்பதற்கு அதிகமில்லையே, என் ஜீவனத்தை இன்று நான் சம்பாதித்ததை வந்து கொடுக்கிறேன் என்று அவள் 2 வெள்ளிக்காசை நடுங்கின கையோடு போட்டாளே, இவள் போட்டதான் அதிகம் என்று சொல்லிவிட்டாள். அது ஏனென்றால் கொடுப்பதில்லை அவர்கள் விசுவாசம் இல்லை, அன்பில்லை என்று ஆண்டவர் சொன்னார். இவரிடத்தில் அன்பு இருந்தது, விசுவாசம் இருந்தது, கொடுத்ததில்லை, இரக்கம் இருந்தது. யாருக்கு உதவி செய்தாலும் தன்னுடைய நஷ்டத்திலே மக்கதுனியா சபையாரை போல் தங்கள் குறைச்சலிலே கொடுத்தார்கள், குறைவுற்ற பொழுது கொடுத்தார்கள். அதுதானே இரக்கம். எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவள் சாப்பிடட்டும் என்றெல்லாம் இரக்கம். தன் பிள்ளைகளை பார்க்க வைத்து கொண்டு சாப்பிடுகின்ற சில தகப்பன்மார்களை கேட்டு அறிவுறுத்திருக்கிறேன். சில தாய்மார்களோடு அப்படி இருந்திருக்கிறாள். தன்னுடைய தாயும் தந்தையும் மறந்துவிட்டு சாப்பிடுகின்ற பிள்ளைகள் இருக்கிறாள். தாங்களாகவே எங்கேயாவது புசித்து விட்டு தன் தாயோ தகப்பனையும் மறக்கிற பிள்ளைகள் இருந்திருக்கிறாள். என்ன சொல்ல வேண்டும்? இவர்கள் ஏதோ செய்ததை போல் செய்ததெல்லாம் இரக்கம் அல்ல, டியூட்டி, ஏதோ கடமை செய்தது போல் செய்தார்கள். ஆகவே இரக்கம் என்பது என்ன? பி ஆட்டிடியூட், மன இரக்கம், இருதயத்தில் உள்ள சுத்தம், வெளியே உள்ளது சுத்தம் என்று அல்ல. வெளியே நீங்கள் நீட்டாக அப்படி ஜோடனே வந்து விட்டால் அதுவா பெரிய சுத்தம் என்று நம்ம சொல்ல முடியும்? நீ ஒரே ஷர்ட்டை போட்டுக்கொண்டு 4 நாட்கள் வந்திருந்தாலும் உடனே அவரை நான் குறைவென்று நான் சொல்லுவதா? இன்சைன். வாட் இஸ் அவுட் சைடு என்பதெல்லாம் இரண்டாவது தான். ஏன் அவன் தாடி கூட இருக்கலாம், இட்ஸ் ஓகே, அது வெளியே தான். இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? லெட் மீ சீ தென், அதை காண வேண்டும். இட்ஸ் ஆட்டிடியூட். இருதயம் சுத்தமாக இருந்திருக்க வேண்டும். வெளியே சுத்தமாக இருக்கிறதை போல ஒழுக்கமாக இருக்கிறவர்களை குறித்து வேதத்தில் எச்சரிக்கை இருக்கிறது. ஓநாய்களின் தோலை போற்று, அவர்கள் ஆட்டுக்குட்டியின் தோலை போத்திருப்பார்கள். சுத்தமாக இருப்பதை போன்றிருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியை போல், அவர்கள் ஒன்றும் பன்றியை போல் சேற்றுக்கு போகாதவர்களைப் போல, அவள் பன்றியை போல் கடிக்காதவர்களைப் போல, பன்றியை போன்று உருமாதவர்களைப் போல இவர்கள் ஆட்டுக்குட்டியின் தோலை போத்திருப்பார்கள். உள்ளே பச்சிக்கிற ஓநாய்கள் தங்களுடைய சுயம் எங்கே வேண்டுமோ அதையெல்லாம் தின்றுவிட்டு ஆட்டுத்தோலை போட்டுக்கொள்கின்ற ஓநாய்கள். நாட் தேன், இருதயத்திலே, யுவர் ஹார்ட், உங்கள் இருதயத்திலே. நான் சொல்கிறேன், கேளுங்கள் சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் எங்கேருந்து பெற்றார் என்று தெரியுமா? வென் டு த மவுண்டன், மலைக்கு அவர் ஏறி ரெகுலராக 30 ஆண்டுகளாக சென்று அந்த மலையில் ஏறி அவர் ஜெபம் செய்த பொழுதெல்லாம் த ஃபாதர் சோட் இஸ் ஹார்ட், அவர் இருதயத்தை காண்பித்தார். கதறி அழுதார், பிதாவே என்னுடைய ஆத்மாவிலே மரணம் வந்துவிடக்கூடாது, அங்கே எனக்கு இருதயத்திலே ஒரு என் ஆவியிலே ஒரு வீழ்ச்சி வந்துவிடக்கூடாது. கண்ணீர் வடித்தார். அந்த சுத்தத்திற்காக ஜெபம் பண்ணினாரே, அதை அவர் இருதயத்திலே சுத்தத்தை விரும்புகிற பிதா என்பதை அவர் அறிவார். அதை எப்படி அறிந்தார்? நம்மை போல மாம்சத்திலே வந்து நிற்கதியாய் கைவிடப்பட்டு வெறுமையாய், இந்த மாம்சத்தில் வெறுமையாய்த்தான் வந்தார், தேவத்துவத்தை உடையவராய் வரவில்லை. நம்மை போல சோதிக்கப்படுகின்ற மாம்சத்தில் வந்து கைவிடப்பட்டு கதறினார். தன் இருதய பரிசுத்தத்திற்காக கதறி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி ஆட்டிடியூட், இருதயம் செம்மையாய் பாதுகாத்து கொண்டார். ஹி லேர்ன்ட் இட். அந்த மலையிலே இருந்து கற்றுக்கொண்டார் ஐயா. கற்றுக்கொண்ட பாடத்தை தான் இங்கே அவர் பேசினார், அவர் உபதேசித்தார். செய்யவும்
உபதேசிக்கும் தொடங்கின பகுதி அவர் செம்மையாய் அவர் செய்தார். சமாதானம் பணிகள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். சமாதானம் என்று சொல்வதை இந்த உலகம் சொல்கின்ற சமாதானம் அல்ல. இந்த உலகம் எங்கு பார்த்தாலும் சமாதானம் சமாதானம் என்று பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். நான் ஒரு நாளும் அவர்கள் சமாதானத்தை வெளியே உள்ள கை கொடுக்குவதையோ சிரித்து கொள்வதையோ சேர்ந்து போய் புரோட்டா சாப்பிடுவோம் என்று சொன்னால் சாப்பிட்டு கொள்வதையோ, இன்று நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன், பரவாயில்லை, உங்கள் விருந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற, நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்கல் என்று சொல்லிக் கொள்வதோ, இப்படி கைகுலுக்கிக் கொள்வதா சமாதானம்? ஏசு எத்தனை சீசல் வீட்டிற்கு சென்று அவர் உட்கார்ந்து சாப்பிட்டு வந்தார். அவர் எத்தனை யோவான் வீட்டிற்கு என்று அவர் சென்றார், அல்லது யாக்கோபு வீட்டிற்கு என்று அவர் சென்றார், நத்தானிவேல் வீட்டிற்கு என்று அவர் சென்றார், எந்த சீசன் வீட்டிற்கு அவர் சென்றார், அதுவே அந்த வேலையை அவர் செய்து கொண்டிருந்தார். சிமோனுடைய வீட்டிற்கு சென்றார், பாவியனுடைய வீட்டிற்கு சென்றார். தட்ஸ் ரைட். ஆனால் சமாதானம் என்று சொல்லுவதை வெளியே உள்ளது அல்ல. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக சமாதானத்தை கொடுக்கவில்லை என்பதில் அது அடங்கி இருக்கிறது. நாட் அவுட் சைட், நாட் அவுட் சைட், த பீஸ் இன்சைட். சமாதானத்தை வெளியே உள்ளதை வைத்து, அப்படியா என்ன செஞ்ச, நீ அவனை அடித்தான், அதனால தான் நான் அடித்தேன். ஏன்பா நீ அடித்ததுனால தான் நான் அடிச்சிருக்கிறான். அப்புறம் என்ன, இல்லை அவன் மேடு சோத்து மேல் கல்லையை எறிந்து விட்டான், சாப்பிட்டு கொண்டிருக்கும் மண்ணை இப்போ போசி விட்டான். அப்படியா, அது எனக்கு தெரியாதே. ஏன்பா நீ மண்ணை எறிந்தாலும் அடிக்கத்தானே செய்வான். சரி பொங்கல் மறந்து போங்கள், நீ அடிக்கிறதை மறந்து போ, நீ மண்ணை பொல்லி போட்டது மறந்து போ, பொங்கல் இப்போ சமாதானம் இருங்கள், கையை கொடுக்குங்கள். சமாதானம், உலக சமாதானத்தை அப்படி அவர் கொடுக்க வந்த, சரியதோ சமாளித்துக் கொள்ளும் என்ற சமாதானத்தை அவர் கொடுக்க வந்த, பகையாய நடிச்சுவரை தன்னுடைய இருதயத்திலே கண்டு, தன் மாம்சத்திலே கண்டு கொன்றார். எபேசியர் 2 வாசிக்கிறோம். கொன்று இருதரத்தாரையும் சமாதானத்திற்கு கொண்டு வந்தாரே, அல்லாமல் வெளிப்புற சமாதானமா? வாருங்கள் எல்லோரும் சமாதானமாக இருப்போம். நீங்கள் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரிதான், நீங்கள் குப்பையாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் வாருங்கள். நீங்கள் என்ன புளித்தமா பரவாயில்லை வாருங்கள், நீங்கள் என்ன நல்ல மாவா பரவாயில்லை வாருங்கள், எல்லாம் சேர்த்து வைத்து நான் சமாதானம் என்று சொல்லிக் கொள்வதா? அதுமா தேவ புத்திரர்கள்? நோ, த பீஸ் ஃப்ரம் காட். தேவனிடத்தில் வருகின்ற சமாதானம் என்று உண்டையா? இயேசு சொன்னார், இந்த உலகம் தருகிற சமாதானத்தை நான் தர வரவில்லை என்றே சொன்னார். இன்னும் சொல்கிறேன் கேளுங்கள், நான் மனுஷீகத்தினுடைய சமாதானத்தை பிரிக்க வந்தேன். மாமனாருக்கும் அல்லது மகனுக்கும் பிள்ளைக்கும் மனுஷீகத்துக்குரிய உறவு இருக்கிறதே, அதை கூட நான் பிரிக்க வந்தேன். மெய்யான சீசனாய் என்னை பின்பற்றுகின்ற மனுஷனாய், தேவ ராஜ்யத்துடைய சமாதானம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, சமாதானம், பரிசுத்தம், சந்தோஷம். அதை நான் கொடுக்க வந்தேன். அல்லேலூயா. அதை கொடுப்பது என்பது எளிதில்லையா? சும்மா ஒருவன் அப்படி சமாதானம் பண்ணிவிட்டு போவது என்பது எளிதில்லையா? புளிப்பையும் புளிப்பில்லாத அப்பத்தையும் சேர்த்து வைத்து கொண்டு எல்லாம் ஒன்றாயிருங்கள் வாழ்க என்று சொல்வது இல்லையா? கொஞ்சம் புளித்தமை எல்லாவற்றையும் கண்டிப்பாக புளிக்கத்தானே செய்யும். இயேசு பொய்யாக சொன்னார்? கெட்டுப்போய் விடுமே. அந்த கெட்டுப்போன சமாதானத்தை கொடுக்க வந்தார். இன்னும் பிரிவினையை கொண்டு வந்தேன் என்று ஆண்டவர் கொடுத்திருக்க வேண்டும். பிரிவினை மனுஷன் செய்வது தவறு, ஆனால் ஆண்டவரை கொண்டு வந்து வைத்திருக்க வேண்டும். ஒளியையும் இருளையும் அவர் பிரித்திருந்திருக்க வேண்டும். மனுஷீகத்தையும் தெய்வீகத்தையும் பிரித்திருந்திருக்க வேண்டும். இங்கே சமாதானம் உண்டாக்குறது என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். பிள்ளைகளுக்குள் உள்ள சமாதானத்தை கற்றுக் கொடுக்கிற நல்ல தகப்பன் என்னவென்று சொல்லுவான்? பகை கூட, உன் இருதயத்திலே கசப்பு இருக்கிறது, அதை எடுத்து விடு என்று சொல்லுவான். அதை அறியாதன் என்ன சொல்லுவான்? பரவாயில்ல வா கை கொடுத்து விடு என்று சொன்னால், காலையில் கை கொடுத்து விட்டு மாலையிலே மறுபடியும் சண்டை தான் நடக்கும். ஆட்டிடியூட். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எந்த நீதி நிமித்தம்? தெய்வ நீதி நிமித்தம். அந்த நீதி மேல் பசிதாம் என்று இருக்கிறதை தெய்வ நீதி நிமித்தம், பரிசேயருடைய நீதி அல்ல, அந்த தெய்வ நீதி நிமித்தம் துன்பமடைகிறவர்கள். ஆஸ் அ கிறிஸ்டியன், கிறிஸ்தவனாக இருந்து அடைகின்ற துன்பங்கள் ஏதோ எதிர்வட்டுக்காரன் திட்டுகிறான் என்பது அல்ல. அதையெல்லாம் சத்துருவின் நேசிக்கிற நேசத்திற்கு பொருந்தும். ஆனால் நீதி நிமித்தம் என்று வரும்பொழுது, நீங்கள் சத்தியத்திற்காக வாழும்போது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், துன்பம் அடைவீர்கள். இயேசு எப்படி துன்பம் அடைந்தார் என்று சொல்வதை நான் அதிகமாக ருசித்திருக்கிறேன். ஒன்று என்னவென்றால், முகாந்திரம் இல்லாமல் உங்களை பயப்பார்கள். முகாந்திரமே இருப்பதில்லை. தேட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். இயேசு நின்ற நீதி நிமித்தம் அடைகின்ற துன்பம். என்னையா முகாந்திரம், என்னையா முகாந்திரம் விட நான் சில இடத்தில் கேட்டிருக்கிறேன். நத்திங், ஒன்றும் இல்லை.
கண்டுபிடித்து சொல்வார்களாம். இனிமேல் கண்டுபிடித்து என்னையாவது அவர்கள் இட்டு கட்டி சொல்லி கடைசியிலே வந்து இன்னொன்று நிற்கும் பொழுது, இவன் ஆலயத்தை நான் இடிப்பேன், நான் கட்டுவேன் என்று சொல்லிவிட்டான். கொஞ்சம் திருத்தி சொல்லிவிட்டார். அப்படி அவர் சொன்னார், நீங்கள் இடியுங்கள், ஐ வில் பில்டு, நான் கட்டுவேன். உங்களால் கட்டப்பட்ட உங்களுடைய சுயத்தை இடியுங்கள், உங்களால் கட்டப்பட்ட வாழ்க்கையை, உலக ராஜ்யத்தினுடைய மேன்மையை இடியுங்கள், ஐ வில் பில்டு கிங்டம் ஆஃப் காட், நான் ராஜ்யத்தை கட்டுவேன், சபையை கட்டுவேன் என்று அவர் சொல்ல, இவர்களோ இவனே இடிப்பான் இவனே கட்டுவான் என்று சொல்ல, அதுவே பெரிய குற்றம் போல் பிலாத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டது. கேளுங்கள், அதுபோன்ற ஒரு பகுதி இல்லாமல் தெய்வ நீதி நிமித்தம் என்று சொல்லுவது முகாந்திரம் இல்லாமல் பயக்கப்படுகிறோம். நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள், நன்மையே செய்து கொண்டிருந்த பெற்றுக்கொண்டிருந்த மக்கள் ஒரு நாள் உங்களுக்கு எதிர்ப்பாய் வந்து தீமை செய்கிறவர்கள். அதுபோன்ற பகுதியிலே நீங்கள் துன்பமடைந்தால் பரலோக ராஜ்யமே உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிவிட்டார். அந்த ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்ன கர்த்தர், இப்பொழுது 10ஆம் வசனத்தில் சொன்ன பரலோக ராஜ்யம் அவர்களுடைய என்று சொல்வதற்குரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம் இட் பிகின்ஸ் லைக் தேன், ஆரம்பிக்கிறது. இப்பொழுது ஃபுல்லாக கமிட்டட் ஆகிவிட்டது, கொடுக்கப்பட்டு விட்டது, அவர்களுக்கு சொந்தம். இப்படிலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே சபையிலே இருப்பார் என்றால் பரலோக ராஜ்யமே உங்கள் மத்தியிலே இருப்பது என்று அறிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. இயேசு தன்னை பற்றி எப்படி சொன்னார்? அவர் சொன்னார், என்ன கூறினார் என்று தெரியுமா? பரலோக ராஜ்யம் அவருக்கு வைத்து சொன்னார், உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொன்னார், உங்கள் மத்தியிலே இருக்கிறதே என்று தன்னை அவர் சொன்னார். பரலோக ராஜ்யத்தை கமிட்டட் ஆகி தானே பரலோக ராஜ்யமாய் உலாவினார். அப்படி இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகள். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். வெறும் ஆவிலை தரித்திரம் என்று ஆரம்பித்து விட்டு சுதந்திரம் என்று இல்லை என்று சொன்னால் தரித்திரமாகவே போவது என்று இல்லை. பெற்றுக்கொண்டான், சுதந்திரித்து கொண்டான், அவனுக்கே உடையதான் அது, அதை மாறிவிட்டது. அதை அவர் வலியுறுத்தும்படி கீழே உள்ள வசனத்தில் அது என்னவென்று அவர் சொல்லுவார், எங்களை என் நிமித்தம் உங்கள் நிந்தனை வரும், துன்பம் வரும், பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கே இது வரும்பொழுது நமக்கு வராது என்று நீங்கள் பொய்யாய் சொல்வார்கள் என்று சொல்வது, பொய்யாய் சொல்வார்கள். பொய்யாய் சொல்வதை எங்கே போய் சொல்லி மாற்றுவது? கர்த்தரே மாற்றினால் வழியே மாற்ற முடிவதில்லை. ஆகவே பொய்யாய் என்று சொல்கின்ற சில பகுதியில் இயேசு சொன்னார், உண்மைதான், உம்மிடத்தில் பேய் இருக்கிறது என்று, பிசாசு இருக்கிறது என்று சொன்னபொழுது இயேசு சொன்னார், என்னிடத்தில் பிசாசு இல்லை, நான் பிதாவுடைய மகிமையை தேடுகின்றபடியினால் என்னிடத்தில் பிசாசு இல்லை என்று சொல்லத்தான் செய்தார். இன்னொரு முறை பல குற்றச்சாட்டை சாட்டீர்கள், என்ன சொல்கிறீர்கள்? வாய் திறக்கவில்லை. இன்னொரு முறை அவரிடத்தில் வந்து நீர் என்ன ராஜாவோ என்று கேட்டால், ஏன் நான் ராஜா தான் என்று தான் சொன்னார். அவன் என்ன வேணாலும் நினைத்து கொண்டு போகட்டும், பெருமை கொண்டு நின்றேன், இனி நான் என்ன, எப்படி இருந்தாலும் என்ன, ஏஸ் நான் ராஜா தான் என்று அவன் சொன்னான். இயேசு சொன்னார். இன்னொரு முறை பதில் சொல்லும் பொழுது, எனக்கு உன்னை கொள்வது அதிகாரம் உண்டு, கொன்று விடுவேன் என்று அவன் நின்று கொண்டிருந்த பொழுது, என்னை கொள்வதற்கு உமக்கு அதிகாரம் இல்லை, இக்கோலத்தில் இருக்கிறதை பார்க்கிறீர், நான் ரெட்டுடுத்தி நான் தலையில் முள்முடி சூட்டப்பட்டு கேவலமான ஒரு ரத்தம் அடிந்தவனாய் நின்று கொண்டிருக்கிறவனை பார்த்து நீ கேட்கிறீர் ராஜாவை என்று கேட்கிறீர், உண்மையை சொல்கிறேன் கேளும், உமக்கு ஆத்திரம் வந்தாலும் வரும், நான் ராஜாதான் என்று அவர் சொன்னார். அச்சமின்றி சொன்னார். அவனை விடுதலை செய்வதற்கு எனக்கு அதிகாரம் என்று சொன்ன இடத்துல அச்சமின்றி சொன்னாரே. அந்த நீதி நிமித்தம் துன்பமடைந்தவன் பாக்கியவான். பரலோக ராஜ்யத்தை ஒப்படைத்த பிறகு, பரலோக ராஜ்யம் ஒப்படைத்தப்பட்ட பிறகு துன்பம் அடைவான். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு சேதம் உண்டாகும். பரலோக ராஜ்யமே நேரே வந்துவிட்டது என்றால் சாத்தானுக்கு பொறுக்காது, அவனை தாக்குவான் என்றுதான் அடுத்த வசனத்திலே அதை அவர் சொன்னார். என் நிமித்தம், இந்த பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு வந்தது நிமித்தம் துன்பம் உண்டாகும். பலவிதமான தீமையான மொழிகளை பேசுவார்கள். ஒன்றா இரண்டா 25 குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள், அல்லது 42 குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள். ஒன்றா இரண்டா வைப்பார்கள், பலவித குற்றச்சாட்டுகளை உங்கள் மீது வைப்பார்கள். பலவிதமான தீமையான மொழிகளையும் ஒருவேளை ஐ டோன்ட் நோ ஆங்கிலத்தில் வைப்பார்கள், தமிழில் வைப்பார்கள், இன்னும் யாரையாவது கூப்பிட்டு வந்து அரபிய மொழியிலே பேச வைப்பார்கள். ஐ டோன்ட் நோ, பலவிதமான தீமையான மொழிகளையும் பல மொழிகளிலே கொண்டு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வைப்பார்கள். பொய்யாய் அப்படி சொல்லும் பொழுது பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அப்படிங்க அப்போ அந்த பாக்கியம் பூர்ணமடைகிறது ஐயா. அந்த ஆவிலே எளிமையுள்ளவன் பாக்கியவான் என்று ஆரம்பித்தாரே, இங்கே அந்த பாக்கியம் பூர்ணமடைகிறது, பாக்கியம் உண்டாக கிடவுது. பரலோக ராஜ்யத்தை பெற்றவனே, இந்த பரலோக ராஜ்யத்திற்கு விரோதமாய் வந்த யுத்தத்தை எல்லாம் தாங்கி கொண்டு உனக்கே சொந்தமாய் மாற்றிக்கொண்டவனே, நீ பாக்கியவான்.
இத்தனை மொழிகளையும் தாங்கி அசைவில்லாத ராஜ்யம் பெற்றாய், பாக்கியவான் என்று அவர் வாழ்த்துவார். அது மாத்திரமா சொன்னார், சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள் என்று சொன்னார். எந்த மனுஷனுக்கு அவர் சொல்லுவார்? எந்த மனுஷனுக்கு சொல்லுவார்? சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள் என்று சொல்வதில்லை. தேவராஜ்யத்திற்குரிய இந்த ஆட்டிடியூட் பெற்றவன், நிறைவே பெற்றவன், அதுவும் முழுவதுமாய் பெற்றவன், அவனுக்கு தான் சொல்லுவார் ரிஜாய்ஸ், ரிஜாய்ஸ், சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் எழுதியிருக்கிறது டான்ஸ் என்று எழுதியிருக்கிறது. நடனம் ஆடுங்கள். நடனம் செய்ய வேண்டிய நேரம் ஐயா. யாராவது ஒரு நெருக்கமான நேரத்தில் பாவம் என்று கையை போட்டு விட்டால் கையை தள்ளி வைத்து விட்டு நடனம் ஆடி இருந்திருக்க வேண்டும். ஏசு அப்படித்தான் இருந்தார். அங்கே உள்ள எருசலேம் குமாரத்தில் முக்கம் அழிகிறோம் என்று சொல்லும் பொழுது, முக்கம் அழிகிறோம் என்று அவர் சொல்லும் பொழுது, எனக்காக அழுதியில்லை, நான் யார் தெரியுமா? நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறேன். ஐ எம் எ க்ரீன் ட்ரீ. அந்த நீருள்ள அந்த ஊற்றுக்காலிலே, அந்த ஆற்றின் படுகையிலே நடப்பட்ட கனிதரும் செடியாய், வாடாத இலையுதராதிருக்கிற மரமாய், பச்சை பசையில் என்று இருக்கிறேனே. நீங்கள் என்னை எதை பார்த்தீர்கள்? வெளியுள்ள ரத்தத்தை பார்த்தீர்களா? வெளியுள்ள முள்முடி சுட்டதை பார்த்தீர்களா? அபகீர்த்தியை பார்த்து விட்டீர்களா? காரில் துப்பினதை நீங்கள் பார்த்தீர்களா? டோன்ட் பாதர் அபவுட் தட். அதை நான் பார்க்கவில்லை. பட் ஐ எம் எ க்ரீன் ட்ரீ, பச்சை மரம். களி கூர்ந்து இருக்கிற அந்த பச்சையை பார்க்க வேண்டும் ஐயா. கூர்ந்து பாருங்கள், இயேசு நோக்கி பார்த்து விடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. இயேசு என்ன செய்ய வேண்டும்? இயேசு என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்கள் சிஸ்டர்ஸ். நோக்கி பாருங்கள். எதை நோக்கி பார்க்க வேண்டும்? ஊடுருவி பாருங்கள். அவர்கள் பார்த்ததெல்லாம் இரத்தத்தை பார்த்தார்கள், முள்முடியை சூட்டினதை பார்த்தார்கள், காரி துப்பின சளியை பார்த்தார்கள். நோக்கி பாருங்கள். தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து வானங்கள் வழியாக ஏறினாரே, அவரை நோக்கி பார்க்க வேண்டாமா? அங்கே சமாதானம் இருப்பதை பார்க்க வேண்டாமா? உங்களை நோக்கி பார்த்தால் அப்படி இருக்குமா? துன்ப நேரத்தில் அப்படி நோக்கி பார்த்தால் தெய்வ சந்தோஷம் உங்களுக்கு இருக்குமா? சமாதானத்தை இழந்தவர்களாக நீ இருப்பீர்களோ? அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள். பரலோகத்திலே உங்கள் பலன் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, எவ்வளவு இருக்கும்? மிகுதியாக இருக்கும் என்று சொன்னார். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகள் ஒருவராவது தப்பவில்லை. யாராக இருந்தாலும் தப்ப மாட்டார்கள். உங்களுக்கு அந்த தைரியம் உண்டா? நீ இயேசுவின் சீசனாய் மாற வேண்டும் என்றால் உங்களுக்கு முன் வாழ்ந்த அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் இதுதான் சம்பவித்தது. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தைரியம் உண்டா? உங்கள் குருவையே இப்படி அவர்கள் வெறுத்திருந்தால் உங்களையும் அவர் என்ன செய்வார்கள்? வெறுப்பார் என்று சொல்லும் பொழுது நீங்களே கூட ஓடிவிட வேண்டும். நீங்களே கூட என்ன செய்ய வேண்டும்? அட்டேங்க அப்பா, நாங்கள் ஓடிவிடுறோம் அப்பா, இந்த பிரதர் மாதிரி வந்தால் எனக்கு துன்பம் வந்தால் எங்களை தாங்க முடியாது என்று ஓடிவிட வேண்டும். நான் தான் கேட்குறேன், நீங்களும் குருவை போல் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படி என்னவென்று சொல்ல வேண்டும்? உங்களுக்கு முன்னிருந்த இருக்கிற இவர்களுக்கும் துன்பத்தை பார்க்கிறீர்களே, அதையெல்லாம் அறிந்தும் இந்த பரலோக ராஜ்யத்தை நேசிக்கிறீர்களா? உங்களை தான் கேட்குறேன், நேசிக்கிறீர்களா? இல்லை அறிந்தும் பரலோக ராஜ்யத்தை நேசிக்கிறீர்களா? இவெல்லாம் அறிந்தும் பரலோக ராஜ்யத்தை நேசிக்கிறீர்களா? அல்லேலூயா. அந்த நேசத்தில் உறுதியாக இருங்கள், அதில் நிலைத்து வாழுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருப்பீர்கள், சாரமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்றெல்லாம் அவர் கூறிவிட்டு அவர் மேலே இது பி ஆட்டிடியூட், அந்த மனநிலையை குறித்து அவர் கூறுகிறார். பின்பு அவர் வேதவாரர் 20ஆம் வசனத்திலே வேதவார பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அது தெய்வ நீதி, அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். நீதியின் மேல் பசிதாம் என்று சொல்லி ஆரம்பித்து விட்டு கீழே அவர் சொல்ல வருகிறார். எந்த நீதி என்று சொல்கிறார்? கொலை செய்யாது இருப்பாங்க என்று நீங்கள் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அது வெளியே உள்ள பரிசேயர் நீதி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரரை நியாயம் இல்லாமல் கோவித்து கொள்கிறவனோ அல்லது தன் சகோதரனை வீண் என்று திட்டுகிறவனோ, ஒரு சகோதரனை குயிக்கை வீணன் என்று திட்டிவிட முடியும். அவன் சகோதரனா? எஸ். எத்தனை வருடம் சகோதரன்? 30 வருடம். இந்த சகோதரன் 35 வருடம். இந்த சகோதரனை யூஸ்லெஸ் என்று சொல்லிவிட முடியுமா? எஸ். நல்ல சகோதரத்துவத்தை பேணி பாதுகாப்பது கடினம் சகோதரர்களே. இழப்பது துரிதமாய் இழக்கலாம். நீங்கள் துரிதமாய், ஹி இஸ் யூஸ்லெஸ் மேன்,
பிரயோஜனமற்றவன் என்று தூக்கி எறிந்து விடலாம். அல்லேலூயா. வீணன் என்று சொல்லுவது, சகோதரனை வீணன் என்று சொல்வது கொடுமை அல்லவா? அவன் மெய்யாவே சோதனை இல்லாமலே கூட அவன் பாவனை செய்திருக்கலாம். ஓகே, லெட் இட் பி வித் காட், தேவனோடு இருக்கட்டும் என்று விட்டுவிடலாம். ஆனால் மெய்யாவே தேவனை நேசிக்கிற ஒரு சகோதரனாய் இருப்பான் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சகோதரர்களுக்குள் முதற் பேரவனாய் மாறினார். அந்த முதல் பேரான சகோதரனாய் அவர் இருக்கும் பொழுது, இவன் இளைய சகோதரனாய் இரண்டாவது சகோதரனாய் அவன் இருப்பான் என்றால், அந்த சகோதரனை வீணன் என்று சொல்வது சரிதானோ? அப்படி சொல்லிவிடக்கூடுமோ? வீணன் என்று சொல்லுவதோ, அவனை முட்டாள் என்று அவனை சொல்லிக்கொள்வதோ, மூடனே என்று சொல்வது, முட்டாள் ஃபூல் என்று சொல்லிக்கொள்வதோ, எரின் நரகத்திற்கு பாத்திரமாக இருப்பான். அவன் நியாயந்திருக்கப்பட்டு போவான் என்பது கூட இல்லை. அவன் ரெடி ஃபார் த ஃபயர், ஹெல் ஃபயர், நரகத்திற்கே பாத்திரனாக இருக்கிறான். ஆகவே அவர் என்ன சொல்ல வருகிறார்? நீங்கள் உங்கள் சகோதரனிடத்திலே கோபம் கொள்வதே நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கும். கோபம் வெளியே இருப்பதல்ல, உள்ளத்தில் இருக்கக்கூடிய கோபம். பின்பவர் கீழே என்ன அவர் சொல்ல வருகிறார்? நீதியை எப்படி அவர் சொல்கிறார்? 27ஆம் வசனத்தில், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளுடைய கூட விபச்சாரம் செய்தாயிற்று. கண்ணிலே ஆரம்பித்து ஸ்லோ டவுன், மெல்ல இறங்கி, இட் கோஸ் டு த ஹார்ட், இங்கே ஆரம்பித்து இங்கே மெல்ல இறங்கி இருதயத்தில் அவன் சென்று விபச்சாரம் செய்கிறான். எ ஷார்ட் ட்ராவல், கொஞ்சம் தான் ட்ராவல் இருக்கிறது. அவனுடைய இச்சையானது அதை பிடித்துக் கொள்கிறது. ஒரு ஃபோட்டோவை எடுத்தால் ஷட்டர் என்று ஒன்று உண்டு. அந்த ஷட்டர் கண்ணிமை பொழுதுதான். அவள் உன்னை தன் கண்ணின் இமையினால் பிடிக்க விடாது என்று சொல்வார். அதுபோல் உன்னை கண்ணிமைக்குள் போட்டு விடக்கூடாது. அது போட்டு விட்டால் உள்ளே நின்றுவிடும். நின்று விட்டால் இருதயத்திலே இறங்கும். யாதொன்றும் ஒரு எதிர்ப்பாளரை இச்சை என்று சொல்லிற ஒரு பகுதியை எந்த ரூபத்திலும் வைத்துவிடக்கூடாது. ஒரு ட்ராமாவிலேயே போட்டிருந்தோம். ஒரு பையன் தன்னை தவறாய் காதலிக்கிற ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுவான். என்ன சொல்லுவான்? நான் பூவை விரும்புகிறவன், ஆனால் பூவை வைத்திருக்கிற பூவையரை விரும்புவன் அல்ல என்று சொல்லுவான். யாரை விரும்புவன்? ஐ லவ் த ஃப்ளவர்ஸ். பூவை விரும்பினேன், இயேசுவை பூவை விரும்பினான். ஆனால் பூவை வைத்திருக்கிற பூவையரை நான் என்ன செய்ய மாட்டேன், விரும்புவதில்லை. அவள் அந்த பூவையருக்கு உரியதாய் மாறின பிறகு அவளிடத்தில் வருகின்ற மனமாய் நான் கண்டு முகர்வது இல்லை என்று அவன் சொல்லுவான். டேங்கப்பா, அந்த அப்படி ஒரு ட்ராமாவை நாம் சில வருடங்களுக்கு முன்பு நாம் போட்டிருந்தோம். அல்லேலூயா. அதுபோன்று இச்சையை அவன் தன் இருதயத்திற்குள் வருவதற்கு அவன் விடமாட்டான். அதை ஆரம்பத்தில் பிடுங்கி எறிவான். அந்த சட்டர் போடுவதற்கு முன்பே வலது கண்ணை பிடுங்குவான், இடது கண்ணை அது பிடிங்கி எறிவான். அது எதை வேண்டாம் பிடிங்கி எறிந்து விட்டு சரீரம் நரகத்திற்கு போவதற்கு பதிலாய் அவைகளை ஒன்றாவது கெட்டு போகட்டும் என்றவன் கவனம் இருப்பான். வலதுகை இடர் உண்டாக்கலாம், அதை வெட்டி எறிவான் என்றெல்லாம் அந்த காமவிகாரத்தை பற்றி தான் சொல்லியிருப்பான். மனைவி என்று அவன் சொல்கிறான். தலது சீட்டு ஏன் கொடுத்தான்? பிறரை இச்சிக்கிறான். இன்னொரு பெண்ணை இச்சிக்கிறவன் தள்ளது சீட்டை கொடுக்குறான். எத்தனை பேர் தள்ளது சீட்டை இங்கே கொடுத்து உட்காந்துருப்பான் அல்லது கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஒருவரும் தள்ளது சீட்டை கொடுக்கவில்லை, இருதயத்திலேயே தள்ளிவிட்டார்கள். இருதயத்திலேயே இச்சை உண்டாகி விபச்சாரம் உண்டாகும் என்றால் தள்ளுதல் சீட்டும் வெளியே உள்ள சீட்டு அல்ல ஐயா, அவள் என்றோ தன் இருதயத்திலிருந்து தள்ளிவிட்டாள். பி கேர்ஃபுல், கவனம். என்னுடைய திருமண வாழ்க்கை குறித்து எச்சரிக்கை இருப்பதெல்லாம் டு லவ் மை வைஃப் மோர் தென் எஸ்டர்டே, நேற்றை விட இன்று அதிகம் அன்பு கூற வேண்டும். தடையாய் வருவதெல்லாம் சுவாவங்கள். இப்படி பேசுகிறாளே இவள் இப்படி அன்பு கூறுவது, இப்படி செய்வதில்லை எப்படி அன்பு கூறுவது, இப்படி கீழ்ப்படிவதில்லை எப்படி அன்பு கூறுவது. லீவ் இட். அதெல்லாம் மன்னித்து பழகினவர்கள் தன் மனைவியின் உள்ள அழுக்கையெல்லாம் கழுவுகிறார்கள். எப்படி எழுதியிருக்கிறது என்று சொன்னால் எபேசியர் வாசிக்கிறோம். அவர் வார்த்தையாகி அந்த ஜலத்தினாலே தன் மனவாட்டை கழுவுகிறாள். அதை அசிங்கப்படுத்துவதில்லை. தன் மனைவியை முற்காலத்தில் நடந்ததெல்லாம் சுட்டி காட்டுவதில்லை. எஸ்டர்டே வரைக்கும், நேற்று வரைக்கும் கழுவுகிறான், இன்றும் கழுவுகிறான். அவன் கழுவியான் வாழுகின்றபடினான். பிறர் மனை நோக்கான், பிறரை அழகுள்ளவள் என்று காணான்.
எஸ், அதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு ஜீவியம். அல்லேலூயா. அன்பு என்பது வெளிப்புறமாக அன்பாக இருந்தால் கஷ்டம், அது முடியவே முடியாது, ஜென்மத்திற்கு முடியாது. தெய்வ அன்பை பரிசுத்த ஆவியினாலே பெற்றவன் செய்வான், அவனால் அன்பு உற முடியும். பின்பு அவர் கூறுகின்ற அந்த பகுதியிலே எல்லாம் கூறிவிட்டு பின்பு பொய் ஆணையை சொல்கிறார். உள்ளதை உள்ளது என்று சொல்லாமல், இல்லை இல்லை என்று சொல்லாமல் இவர்கள் பேசுகின்ற பொய், வெளியே தான் பொய் என்று சொல்லிக்கொண்டு கூட்டி குறைத்து பேசுகின்றது. அதெல்லாம் உள்ளது தான், நான் கொஞ்சம் கூட்டுகிறார்கள், இல்லது தான் கொஞ்சம் குறைத்து கொள்கிறார்கள். அப்படி அவர்கள் பேசுவார்கள். பின்பு அவர் கீழே அவர் சொல்லும் பொழுது, தீமையோடு எதிர்த்து நிற்காதீர்கள், மறு எண்ணத்தையும் திருப்பி கொடுத்து வாழுங்கள். பின்பு அவர் சொல்வார், சிநேகிங்கள். அந்த சிநேகம் எப்படி இருக்க வேண்டும் சொல்வார், சபிக்கிறவனை ஆஸ்வதிக்க வேண்டும், உங்களை பயக்கிறவனை நன்மை செய்ய வேண்டும், நிந்திக்கிறவர்களுக்கு, உங்களை துன்பப்படுத்தியவர்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டும், அவர்களை அன்பு கூற வேண்டும். அப்படி நீங்கள் சிநேகித்தால், சபிக்கிறவனை ஆசீர்வதித்தால், சிநேகம் என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகவே இப்படி டிஃபைன் பண்ணினார். எஸ் ஐ லவ் யூ, எஸ் 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 ஐ லவ் யூ. இந்த பாருங்கள், இவ்வளோ நடந்துக்கிறது தானே, ஆகவே நடக்கட்டும், ஆனால் ஒன்று உண்மையை தெரியுமா, ஐ லவ் யூ, எஸ் 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 ஐ லவ் யூ என்று சொல்லாமல், சபிக்கிறவனை அந்த நேரத்தில் ஆசீர்வதித்திருக்க வேண்டும், பகைக்கிறவனுக்கு அவன் நன்மை எப்படி செய்யலாம் என்று யோசித்திருக்க வேண்டும், நிந்திக்கிறவனுக்கும் உங்களை துன்பப்படுத்தியிருக்கும் ஜெபம் பண்ணியிருக்க வேண்டும். ஆண்டவரை அவனுக்கு நன்மை உண்டாகட்டும், தீமை என்று ஒன்றும் ஏற்பட்டு விடக்கூடாது. அவன் அறியாது செய்திருக்கிறான், அவனுக்கு தெரியவில்லை. ஈவன் இயேசு சொன்னதை போல் இயேசுவை மாத்திரம் பயக்கவில்லை, நீ பெற்றிருந்த பரிசுத்த ஆவியை அவன் பயக்கிறான். பரிசுத்த ஆவியை குறிப்பிட்டு அவன் கூறும்பொழுது, இவன் பரிசுத்த ஆவியினால் பிசாசை துரத்தினான், பேசுபட வைத்து துரத்தி விட்டான் என்றெல்லாம் கூறுவதை கேட்டு ஆண்டவர் சொன்னார், ஒன்று அறியீர்கள், எனக்கு விரோதமாய் செய்ததை நான் மன்னித்து விடுவேன். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக இப்போ பேசினீர்களே, பெயர் செபுல் என்று, அதை மன்னிப்பதற்கு இம்மையிலையும் மறுமையிலையும் எனக்கு அதிகாரம் இல்லையாப்பா. நீங்கள் பரிசுத்த ஆவியின் விரோதமாக பேசினதை அவரிடத்தில் தான் போய் கேட்க வேண்டும், ஆனால் என்னை பொறுத்தவரை உள்ள அனைத்தையும் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டார். அல்லேலூயா. அவர்கள் அறியாது செய்கிறார்கள். இயேசு சொன்னதெல்லாம், பிதாவே இவர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை ஏற்றுக்கொள்ளாதவன் உம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே இவர் என்னை அல்ல, அவள் சொல்லிக்கொள்வார்களே ஜெகோவா, அவள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே மேசியா வருவார், அவரே இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை அவர்கள் அறியவில்லை, அறியாது செய்கிறார்களே, தயவாய் மன்னியும் என்று தன் பட்சத்திலே அவர் மன்னித்து விட்டார். பின்பு இடி இடித்ததாம், நிலம் நடுக்கியதா, அங்கே பெருங்காற்று வீசியதா, ஏஸ் பிதா கோபமடைந்தாரே, ஏஸ் அங்கே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் ஆலயம் இடிக்கப்பட்டதா, ஏஸ் யூதரெல்லாம் சிதறடிக்கப்பட்டார்களா, ஏஸ் நோ, அறியாது செய்கிறார்கள். they don't know. இயேசு தன்னோட சீசலை வைத்து சொன்னார், பிதா என்னை அனுப்பினதைப் போலவே உங்களை நான் அனுப்புகிறேன். உங்களை ஏற்றுக்கொண்டவன் என்னை ஏற்றுக்கொண்டான், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. இவையெல்லாம் சத்தியம் ஐயா, சத்தியம். ஒரு மனிதனை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்பதை மட்டும் பாருங்கள். ஓகே, கர்த்தர் ஏற்றுக்கொண்டால் நானும் ஏற்றுக்கொள்ள முடியும், இதுதானே சத்தியம். அதை அறியாது இருக்கிறார்கள். அவர்கள் மன்னித்து விட வேண்டியதானே, எல்லாவற்றையும் மன்னித்து விட்டு பொங்கல் என்று சொல்வதெல்லாம், ஏன் சபையிலே வந்து செய்த குற்றத்திற்கு சபைக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் கேட்கிறார்கள், அதை எப்படி செய்யலாம் என்று அவரை கேட்கும் பொழுது, வாட் கேன் ஐ டூ, நான் என்ன செய்ய கூடும். அங்கே இயேசு கேட்டாரே, சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான், யாரை நான் துன்பப்படுத்தினேன், நீ ஸ்தேவானை கொலை செய்தாய், என்னுடைய சபைக்கு நீ தீமை செய்தாய், என் சபைக்கு செய்தது எதுவோ என்னை துன்பப்படுத்தி அறியாயோ என்று கேட்டால், இயேசுனிடத்திலே போய் மனம் மறந்தி நீங்கள் கேட்க உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி இருக்கிறது உரிமை இருக்கிறதோ, அதுபோல் சபையில் கேட்பது அவசியம் இல்லையோ, அதுவும் அவருடைய சரீரம் இல்லையோ. அறியாது செய்கிறார்கள், அறியாது செய்கிறார்கள். they don't know what they are doing. என்ன கொடுமையை செய்கிறார்கள் என்று அவர்கள் அறிவதில்லை. அல்லேலூயா. ஆகவே சத்துருக்களை நீங்கள் நேசித்தால் அவர்கள் கர்த்தருக்குரிய கணக்கை கொடுப்பார்கள். பட் யூ லவ் தம், அவர்களை நேசித்திருக்க வேண்டும், அவர்களை நேசித்திருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அங்கே அவரை குறித்து நான் படித்திருக்கிறேன். ஜார்ஜ் யூனோ எஸ் என்ன ஜார்ஜ் முல்லர் எஸ் ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய ஊழியத்தில் மனைவி செய்த தீமை கொடியது.
பலர் மத்தியிலே அவள் முகத்திலே வந்து அழுகின முட்டையை வீசுவார்கள். அவரை வைத்து வெளியே போ என்று சொல்வார்கள். முடி அவ்வளவு ஜார்ஜ் முல்லருக்கு நீண்ட ஒரு ஜார்ஜ் முல்லர் தானே? ஏன் ஜார்ஜ் சாரி ஜான் வெஸ்லி. அவ்வளவு அழகுள்ள முடி அந்த நாட்களில் அப்படி சொல்லலாம் வைத்திருப்பார். முடி பிடித்து இழுத்து தரையிலே கீழே போட்டு மிதிப்பார்கள், தள்ளுவார்கள், உதறுவார்கள். லவ் ஹிம். அவளை அவர் நேசிக்க முடிந்தது, என்ன அவர் மன்னிக்க முடிந்தது. சி டோன்ட் நோ. அறியாள். என்னை மன்னித்த குருவை நான் அறிவேன், அவளை மன்னித்த குருவை அவள் அறியவில்லை என்றெல்லாம் அவர் அப்படி அவர் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்து அவர் மன்னித்தது சரிதான். பட் ஹூ வில் ஜட்ஜ் தட் ஆக்ஷன்? அவன் செய்த காரியத்தையெல்லாம் மன்னிப்பது யார்? ஒன்லி காட். நியாயம் இருக்கிறவர் கர்த்தரை. நியாயசனத்தில் ஜான் வெஸ்லி இருப்பதில்லை. வெஸ்லி தன் பங்கிலே மன்னித்து விட்டார். ஆனால் தலைமுடியை பிடித்து இழுத்ததும் அவரை உருட்டியதும் அவரை பற்றிய பொய்யான தகவல்களை எல்லாம் அனுப்பியதும் யார்? தட் ஒய்ஃப் டிட் தட். அவள் செய்தாள். என் கணவன் மன்னித்து விட்டார் என்று அவள் அகந்தை கொண்டாளோ என்றது புரியவில்லை. தான் கர்த்தருக்கு முன்பாக செய்த பாவம் கொடிதென்று அவள் தெரிந்திருந்திருக்க வேண்டாமோ, அறியாது செய்கிறார்கள். அப்படி இல்லாமல் அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறதைப் போலவே பூரண சர்க்குணராயிருங்கள் என்பதெல்லாம் நான் சொல்கிறேன் கேளுங்கள். அத்தனையும் சத்தியம், அத்தனையும் மலை பிரசங்கம். ஆனால் இந்த மலை பிரசங்கத்தை எப்படி கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதை அந்த 6ஆம் அதிகாரம் தொடங்கி இருக்கிறது. நீங்கள் இதை மனுஷர் காணும்படி செய்யாதீர்கள். மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையார்கள் என்று ஆரம்பிக்கும் பொழுது முதல் பதி என்ன? மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையார்கள். இது யாருக்கு முன்பாக வாழ வேண்டும்? மனுஷருக்கு முன்பாக என்று வாழ்ந்து விடாதீர்கள். மனுஷருக்கு முன்பாக நீங்கள் நடித்து விடாதீர்கள். மனுஷருக்கு முன்பாக ஜோடனை செய்யாதீர்கள். பி ஆஸ் யுவர் பிஃபோர். முன்பு எப்படி இருந்தீர்களோ அப்படியே இருங்கள். மாற்றாதீர்கள். ஜோடனை செய்யாதீர்கள். மனுஷருக்காக வேஷம் தரிக்காதீர்கள். உங்களை குறைந்தால் ஏஸ் நான் குறையாதான் நான் வழிகிறேன், ஆனால் நான் மனம் வருந்தி நான் முன்னேறி போகிறேன் என்று சொல்லுங்கள். தட்ஸ் ஓகே. யாரை பிரியப்படுத்துவதற்காக இல்லாத ஒன்றை நீங்கள் செய்யாதீர்கள். நீங்கள் கைக்கொள்ளாத ஒன்றை கைக்கொள்வதை போல் காட்டாதீர்கள். நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய மக்களில் அநேகர் யாருன்னு தெரியுமா? மலை பிரசங்கம் எங்களுக்கு தெரியும். அட்டேங்க அப்பா, தெரிந்து என்ன பிரயோஜனம்? வாழ்ந்தார்களா? வாழ்ந்தார்கள். எங்கே வாழ்ந்தார்கள்? மனுஷர் முன்பாக வாழ்ந்தார்கள். நாட் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக வாழவில்லை. இந்த மலை பிரசங்கத்தை, அந்த 5ஆம் அதிகாரத்தை கை கொள்வதற்கு இயேசு கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்று தெரியுமா? ஜெபம், ப்ரேயர். எஸ், ஜெபம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழவே முடியாது என்பதை தெளிவாக அவர் கூறினார். எப்படி அவர் மனுஷருக்கு முன்பாக என்று சொல்லும் பொழுது எல்லோருக்கும் புரியும்படியான ஒரு பகுதியை வைத்து அவர் சொல்கிறார். அவர் தர்மம் செய்வதை அவர் சொல்கிறார். எல்லோரும் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த உலகத்தில் யாராவது ஒருவன் ஒரு ஏழைக்கு தர்மம் செய்து விட்டு அவனுக்கு தாரை ஊதி இந்த ஏழைக்கு நான் போட்டேன் என்று அவன் சொல்ல மாட்டான். ஆனால் இவர்கள் செய்கின்ற காரியங்கள் என்னவென்று சொன்னால், அன்புள்ளவர்களைப் போல ஒன்றை காண்பித்து கொண்டு அன்புள்ளவர்களாக இருப்பதைப் போல இவர்கள் தாரை ஊதுவார்கள். இவர்கள் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல் உனக்கு முன்பாக தாரை ஊதிவான், தனக்கு முன்பாகவே தாரை ஊதி கொள்கிறான். அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்தரங்கத்திலே காணுகின்ற பிதா என்ற பகுதியை அறியார்கள். அது என்ன அந்தரங்கம் என்று அடுத்த வசனத்திலே அவர் சொல்லுவார். அறை வீட்டிற்குள் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு என்ற 6ஆம் வசனத்தில் சொல்கிறார். இந்த வாழ்க்கையை, இந்த உபதேசத்தை மாத்திரம் அறிந்து கொண்டு மேன்மை பாராட்டாதீர்கள். ஐ நோ த செர்மன் ஆன் த மவுண்ட். மலைப்பிரசம் எனக்கு தெரியும் என்று மாதட்டி கொள்ளாதீர்கள் சகோதர சகோதரிகளே. எத்தனையோ சபைகளிலே மாதட்ட மாட்டார்கள். நம்போன்ற சபையிலே மாதட்டுகிறார்கள். மலைப்பிரசங்கம் சத்தியங்கள் நாங்கள் தான் அதிகம் அறிந்திருக்கிறோம் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஜெபம் இல்லை. ஆகையால் அத்தனையும் மனுஷர் முன்பு வாழ்கிறார்கள்.
ஜெபத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. இயேசு செய்ததை போல் தொடர்ந்து நான் மலைக்கு ஏறினேன், ஜெபித்து நான் பெற்ற உபதேசம் இதை காட்டினாரே, அங்கு சென்றுதான் அவர் வாயை திறந்து பேசினார். ஜெபம் இல்லை சகோதரர்களே. மலை பிரச்சனத்தை பிரித்து விட்டார்கள். ஒன்றாய் சேர்த்து வைத்த மலை பிரச்சனை பிரித்து விட்டார்கள். பிதாவை போன்ற பூர்ண சற்குணத்தை பேசிவிட்டால் இதுதான் உயர்ந்த சபை என்று எண்ணிக்கொள்கிறார்கள். ஜெபம் இல்லை. அவரிடத்தில் ஜெபம் இல்லை, சபையிடத்தில் ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லை. கர்த்தரே உதவி செய்ய வேண்டும் என்ற ஜெபம் இல்லை. மனுஷருக்கான வெளியே நின்று விட்டார்கள் செய்கிறோம் என்று. அந்தரங்கத்தில் அவர்கள் சைஃபராக இருக்கிறார்கள். அந்தரங்கத்திலே போய் ஜெபித்து தந்திருக்க வேண்டாமோ? ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லாமல் இதை கைக்கொள்ள இயலாது என்று சேர்த்து வைத்ததை 3 அதிகாரமாக இருக்கிறது என்பதற்காக நீங்களும் அதை பிரித்து வைத்துக் கொள்வதுதான். அந்த பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறதை போலவே நீங்களும் பூர்ண சர்க்குணராக என்று சொல்லுவதும், மனுஷர் காண வேண்டும் என்று செய்யாதன் என்று சொல்லுவதும் ஒரே அதிகாரத்திற்காக பிரித்து வைத்ததானே. மனுஷன் தானே அது அதிகாரம் என்று பிரித்து வைத்து கொண்டான். ஆதி மூல அந்த எழுத்திலே அதை இருந்ததாம். ஒரே சுருளாய்த்தானே இருக்கும், புத்தக சுருளாய்த்தானே இருந்தது. ஏன் மனிதன் பிரிக்கிறான்? ஏன் மனிதன் இந்த ஜெபத்தை மறைக்கிறான்? உபதேசத்தை மேன்மைப்படுத்தி உபதேசம் கொடுத்தவன் நான் என்று மாதட்டி கொள்வதற்கா? நான் இந்த உபதேசத்தை பேசிக்கொள்கிறேன் என்று சொல்லுவதற்காகவா? ஜெபம் என்று போய்விட்டால் கர்த்தர் உதவி செய்வான், அவன் வாழ்ந்து விடுவான். அவன் ஜெபத்தை மறைத்துக் கொள்வதா? வேண்டுமென்றே மறைப்பதா அல்ல அறியாமலே மறைப்பதா? ஐ டோன்ட் நோ, தெரியவில்லை. சத்தியத்தை அறிந்து கொண்டோம் என்று சொன்ன அநேகருடைய உற்று பார்க்கும் பொழுதும் ஜெபஜீவியம் இல்லை ஐயா, ஜெபஜீவியம் இல்லை. நான் சொல்லுகிறேன், ஜெபஜீவியம் இல்லாமல் பூஜ்யமாய் வாழ்ந்து கொண்டு நான் பேசவில்லை. எனக்கு இந்த மலை பிரசங்க சத்தியம் கை கொடுத்தது, என்னை வாழ வைத்தது. இந்த செய்தியை நான் கேட்ட பொழுது துள்ளி குதித்தேன், பேரானந்தம் கொண்டேன். அபிஷேகத்தை நாடி தினசரி அவருடைய சமூகத்தில் நான் விழுந்து குறைவுள்ளவன் மனுஷன் நான், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டேன். அந்த ஆவியின் தரித்திரத்தை சொல்லி 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 தரித்திரத்தை கூறி கூறி பரலோக ராஜ்யம் உன்னுடையது என்ற பகுதியை நிஜமாகவே மாற்றியது ஐயா. ஜெபம், ஐ டெல் யூ, நான் உங்களை மிகவும் கெஞ்சி கூட கேட்பேன். ஜெபம் இல்லாத ஒரு கிறிஸ்தவன் அல்ல ஐயா. ஹி கேனாட் பி எ கிறிஸ்டியன். சாமானிய மனிதர்களைப் போலவே தான் அவன் பிஹேவ் பண்ணுவான். ஆர்டினரி இந்த பிரஜாதி மக்களைப் போலவே நடப்பான். கோபம் வருவது கோபமுடையவான், எரிச்சல் அடைவான், பொருளாசை கொள்வான், சகலமும் செய்வான், காமம் கொள்வான், இச்சை கொள்வான், மலைப்பிரசங்க சத்தியத்தை கை கொண்டேன் என்று சொல்வான். எவனை இதயத்தை பார்த்தது, எவனுடைய ஆட்டிடியூடை கண்டது, எவனால் இதயத்தினுடைய பகையை கண்டது, சுயத்தை படுக்க வைத்து தூங்க வைத்திருக்கிறானே, இது எவன் கண்டான்? ஜெபம் இல்லை. ஐ டெல் யூ, நான் சொல்கிறேன் கேளுங்கள். இந்த நாகரிக உலகத்தில் ஜெபம் செய்வதற்கு நேரமில்லை என்ற மனுஷன் இருக்கிறான். நேரமில்லை என்றால் என்ன? தூக்கத்தை நீங்கள் கழித்து இரவு வருவதற்குள்ளாக, விடியில் வருவதற்கு முன்பாக அந்த இரவோடு எழுந்து இருட்டோடு எழுந்து சென்றார். போங்கள், 4 மணிக்கு ஏன் பயந்திருக்கக்கூடாது? முடிந்தால் 5 மணிக்கு போங்களேன். விட்டு விட்டே போக வேண்டும். ஏன் விட்டு மலைக்கு ஏறினார்? இப்பொழுது மலை போகவிட்டால் வீட்டினுடைய சூழ்நிலையை தாக்கிவிடக்கூடாது, வீட்டினுடைய எண்ணம் வந்துவிடக்கூடாது. நான் ஆஃபீஸில் கூட நான் ஜெபம் பண்ணுவதற்கு சில சமயத்தில் தனிமை என்று வந்து ஜெபித்திருக்கிறேன். ஆனால் இன்னும் சம்திங் ஆஃபீஸில் உள்ள காரியங்கள்லாம் மனதிலே வருவதை நான் கண்டு ஐ கோட் ஏ லோன்லி பிளேஸ், தனியிடம் போகிறேன். ஐ டோன்ட் நோ, எனி டைம் சம்டைம் என் தனியிடம் எது தெரியுமா? பாத்ரூம். எங்கேயும் போக முடியவில்லை, பாத்ரூம் போய் 2 hours 2 மணி நேரம் கூட இருக்கிறேன். அப்பாவை காணும் என்று தேடுவார்கள். கடைசியை கண்டுபிடித்து விட்டார்கள், அப்பா பாத்ரூமில் இருப்பார் என்று. என்னங்க இது, போய் 2 மணி நேரம் அது பைபிளை தூக்கிட்டு வெளியே வருகிறீர்களே என்று கேட்பார். தெரிந்து விட்டதே என்பதற்காக இன்னொரு இடத்தை நான் தேடுவேன். ஒருவரும் காணாத ஒரு இடம் சென்று நானும் என் தேவன், அவ்வளோதான் தனி ஜெபம். ஐ டோன்ட் மீன் நீங்கள் இங்கே ஓட வேண்டும், மலைக்கு போக வேண்டும் நான் சொல்லவில்லை. நான் என் தேவனோடு அந்தரங்கத்திலே ஜெபம் செய்ய வேண்டும். என் அந்தரங்களை அறிந்திருக்கிறவர் அவர்தான், என் இருதயத்தை அறிந்திருக்கிற அவர் சுத்திகரிப்பார் என்று ஜெபம் செய்திருக்க வேண்டும் ஐயா. ஜெபம் என்றே அவர் சொல்வதே பாருங்கள். அவர் 5ஆம் வசனத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, 6ஆம் வசனத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, 7ஆம் வசனத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது என்னவென்றால் 9ஆம் வசனத்தில் அவர் கூறுகிறார், ஜெபம் எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஜெபம்
நீங்கள் உபவாசிக்கும் பொழுது, உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, ஜெபத்தோடு உபவாசத்தையும் சேர்த்துக்கொள்கிறான். உபவாசத்தை அவன் வைத்து அவன் ஜெபம் செய்கிறான். ஆகவே நீ உபவாசிக்கும் பொழுது மனுஷர் காணும்படி உபவாசிக்காமல் அந்தரங்கத்திலே போய் நீ உபவாசித்து ஜெபம் செய். உபவாசத்தையும் ஜெபத்தோடு அவர் சேர்த்து, அனைத்தும் மனுஷர் காண வேண்டுமென்று அல்ல, மனுஷர் காண வேண்டுமென்று அல்ல. ஒரு சபையாக ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை அது இருக்கக்கூடும். உபவாச நாளை அறிவியுங்கள் என்று சொல்லும் பொழுது சபைக்குத்தான் சொல்கிறார், ஊருக்கு அறிவிக்க வேண்டும், உங்களுடைய உறவினருக்காக நீங்கள் சொல்ல வேண்டும், நான் உபவாசிக்கிறேன் என்று அது தெரிந்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. அதுபோன்ற உபவாசம் என்பது வேறு. தனிப்பட்ட விதத்திலே அந்தரங்கத்திலே ஜெபிக்கிற வாழ்க்கை இழந்தவன், ஐ டெல் யூ, நான் கேரண்டியாக சொல்கிறேன் கேளுங்கள், நீங்கள் உட்கார்ந்துட்டு உங்களையும் பார்த்து சொல்கிறேன், யூ கேனாட் லிவ் ஏ கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழவில்லை. இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே, சத்தியம் எங்களுக்கு தெரியுமே. ஏசு என்ன சொன்ன தெரியுமா? ஒரு யோவான் 8ஆம் அதிகாரத்தில், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சில வசனங்கள் கழித்து அவர் சொன்னாரையா, இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாகவே, அது என்ன வெறும் விடுதலை, இது என்ன மெய்யாக விடுதலை? ஆவிலே எளிமையிலன் பாக்கியவான் பரலோக ராஜ்யம் அவனுடையது. பின்பு இன்னொன்று சொன்னாரே, என்ன சொன்னார்? நீதி நிமித்தம் துன்பமடைகிறன் பாக்கியவான் பரலோக ராஜ்யம் அவனுடையது என்று சொன்னார். அர்த்தம் என்ன? ஆரம்பித்தது எம்டி, இப்பொழுது நிறைவே அவன் பெற்றுவிட்டான், பூர்ண நிறைவே அவன் பெற்றுவிட்டான். அல்லேலூயா. வெறுமையிலே இருந்து வளர்ச்சியடைந்து பிதாவுடைய பூர்ண சற்குணத்தை அடைவதற்கு ஜெபமின்றி ஜென்மத்திற்கு முடியாது. நான் எப்படி சொல்வது என்றும் புரியவில்லை. இந்த மேஜையை நான் ஓங்கி அடித்து சொல்ல வேண்டுமா, அல்ல அழுது கொண்டு சொல்ல வேண்டுமா? ஐ டோன்ட் நோ. பீப்புள் ஆர் நாட் ப்ரேயிங். ஜெபம் செய்யவில்லை என்பதை நான் கண்டு சில சமயம் உபவாசம் ஜெபம் என்று நான் சில நாட்கள் கூட தள்ளி நாங்கள் நம் சபையில் ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபம் செய்திருக்கிறேன்னு தெரியுமா? நாம் இப்பொழுது 9 மணி நாம் எல்லோரும் இந்த காட்டுக்கு சென்று தனியாக செல்லுவோம். 10, 11, 12 மணிக்கு திரும்பி வருவோம். 3 hours ஜெபம். 1 மணி நேரமாவது சொன்ன அந்த பகுதியை தாண்டி நாங்கள் பொங்கல் தனியாக ஜெபிங்கள் என்று ஒரு நாள் அல்ல, ஒரு நேரம் அல்ல, 3 நாட்களும் அப்படி நாங்கள் சொல்லி தனி ஜெபத்தை கற்றுக் கொடுப்பதற்கு பாடுபட்டிருக்கிறோம். கற்றுக்கொண்டார்களா? ஐ டோன்ட் நோ. அங்கே அப்படிலாம் வந்தவர்கள் கற்றுக்கொண்டதை போல் தோன்றவில்லை. ஜெபமின்றி, இந்த 6ஆம் அதிகாரம் இன்றி 5ஆம் வசனம் உங்களுக்கு சொந்தமில்லை. அதை வைத்து ஏராளமான புத்தகங்களை வைத்து கொள்ளலாம், எழுதலாம், பேசலாம், பிரசங்கிக்கலாம். நோ யூஸ். இயேசு வாய் திறந்து பிரசங்கித்ததெல்லாம் ஜெபத்தின் மூலமாய் பெற்றதுதான். அவரை குறித்து என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? சுமார் குறைந்தது 7 இடத்துல எழுதியிருக்கிறது. 7 விதமான எழுதியிருக்கு, நிறைய எழுதியிருக்கிறது. 7 விதமாக எழுதியிருக்கிறது. இருட்டோடே மலைக்கு சென்று ஜெபம் செய்தார். வனாந்திரத்துக்கு, வில்டர்னஸ், வனாந்திரத்திற்கு சென்று ஜெபம் செய்தார். டெசர்ட், பாலைவனத்திற்கு சென்று அவர் ஜெபம் செய்தார். மிருகங்கள் சஞ்சரிக்கிற, கொடிய விலங்குகள் சஞ்சரிக்கிற காட்டிற்கு சென்று ஜெபம் செய்தார். மார்க் 1 அதை வாசிக்கிறோம். அவர் வழக்கமாய் செல்லுகிற இடத்திற்கு சென்று ஜெபம் செய்தார். தோட்டத்திற்கு சென்று ஜெபம் செய்தார். ஆகவே தான் அவன் சொன்னான், கெத்செமனே தோட்டத்திலேயே ஜெபம் செய்ய போயிருப்பார் என்று யூதாஸ் காரியத்தை சொல்கிறான். அல்லேலூயா. இவரை காணவில்லை, எங்கு போனான்னு தெரியவில்லை என்று சொன்னால் யாராவது ஒரு ரகசியம் அறிந்திருந்தால் சொல்லி, அவர் இங்கே போனால் அந்த காட்டிற்கு போங்கள், அங்கே இருந்தாலும் இருப்பார். அல்ல, அந்த காட்டில் இல்லை, இந்த காட்டிற்கு போங்கள், இருந்தாலும் இருப்பார். அப்படி போல் ஜெபம் பண்ணுகிற இடத்துல இயேசுவை கண்டான். ஐயா, நான் சொன்னது 7 தான் சொல்லியிருக்கிறேன், நிறைய இருக்கிறது சகோதர சகோதரிகளே. ஜெபமின்றி அவர் வரவில்லை. அவர் முழுதும் ஜெபித்தார், மலையிலே ஜெபித்தார், கீழே இறங்கி ஜனங்களுக்கு ஊழியம் செய்தார். ஜெபத்திலே பெற்றதைத்தான், வாழ்ந்ததைத்தான், கண்ணீர் வடித்து ஒப்புரவாய் கொண்டதைத்தான் பூமியிலேயும் அவர் வந்து பிரசங்கித்தார். ராவிலே மலையில் ஏறினார், பகலிலே கீழே வந்து பிரசங்கித்தார். ராவிலே மலை ஏறினார், பகலிலே கீழே வந்து பிரசங்கித்தார். அது இல்லாமல் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்வது வெறும் வார்த்தையை பேசுவது. சொன்னது தீர்க்க தரிசனம், எஸ், ஆனால் அதில் ஜீவன் இல்லையா? விட்டுவிடுங்கள். அதைத்தான் கீழே உள்ள வசனத்தில் அவர் தொடர்ந்து எழுதுவார், அவர்களை அவர்களுடைய கனிகளால் அறிவீர்கள். அது இல்லை என்றால், இது போன்ற வாழ்க்கை இல்லை என்றால்
என்னவென்று நடக்கும் என்று இயேசு சொன்னார் 7ஆம் வசனத்திலே, பிறரைத்தான் அவன் பார்க்க தொடங்குவான். தன் பெற்ற சத்தியத்தை வைத்து பிறரை அளக்க தொடங்கி விடுவான். தன் கண்ணில் உள்ள உத்தரத்தை மறந்து விடுவான். ஒரு காலத்தில் உத்தரத்தை கண்டிருப்பான், இவ்வளவு மறந்து விட்டான். பிறருடைய துரும்புகளை தேடத் தொடங்கி விட்டான். அத்தனையும் அலசி பார்த்தால் துரும்புகள் தானையா? முழு துரும்புகளை தேடி கூட்டி பெருக்கி அவன் நல்லதை தேடினாள் என்று ஒரு வெள்ளிக்காசை தேடினதை போல் இல்லாமல், அவனுடைய கண்ணை துரும்பை தேடுவதற்கு உருவி தேடி கூட்டி பெருக்கி அந்த துரும்பை எடுக்கிறார்களாம். கண்ணில் உத்தரம் வைத்திருக்கிறான், அன்பற்ற உத்தரத்தை வைத்திருக்கிறான், தீமையான உத்தரத்தை வைத்திருக்கிறான், கைக்கொள்ளாத வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான். இவனோ கைக்கொள்ளனுடைய ஒரு வாழ்க்கையிலே துரும்பு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். பிறருடைய கண்ணில் துரும்பு இருக்குமா? நிச்சயமே இருக்கும். துரும்பை தேடி கண்டுபிடித்து விட்டானான். அட்டேங்கப்பா, அவன் இந்த வாழ்க்கையை வாழாதவன் பிறரை நியாயந்திருப்பதற்கு துணிவான், பிறருக்கு புத்தி சொல்வதற்கு ஓடுவான், பிரசங்கம் செய்வதற்கு துடித்து நிற்பான். பிறருக்குத்தான் சொல்ல வேண்டும் என்று விரும்புவான். கொடுமை, இது போன்ற கொடுமையைத்தான் இந்த மலைப்பிரசங்கத்தை 3ஆய் பிரித்து வைத்துவிட்டு தள்ளி வைத்துவிட்டு அந்த முதல் பகுதியை மாத்திரம் பிடித்து கொண்டு வாழ்கிறார்கள். ஜெபமில்லை, ஆகையால் கை கொள்ளவில்லை, ஆகையால் இவர்கள் வேதத்தை திறந்து வைத்து கொண்டு பிரசங்கம் செய்கிறார்கள். எல்லோருக்கும் ஆசை, அங்கே இருக்க அத்தனை பேருக்கும் துடிப்பு. பொருங்கள், நாங்கள் உங்களுடைய வேட்கையெல்லாம் தணிக்கிறோம், நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் வந்து நீங்கள் நம்பிக்கை அறிக்கை செய்யலாம் என்று ஏதாவது சொல்ல, ஏதாவது பிரசங்கிக்க. அடேங்கப்பா, அப்படி ஒரு ஆசையை வைத்து விட்டான். அவன் நடுங்கியிருந்திருக்க வேண்டும். கண்ணிலே உத்தரத்தை கண்டவன், ஐயோ கைக்கொள்ள வேண்டிய பகுதி எவ்வளவு இருக்கிறேன் என்று கண்டவன். ஆகிலும் நீ பெற்ற வாழ்க்கையை பிரசங்கி என்று சொன்னால் தான் பெற்ற அளவிற்கு அதை கண்டிப்பாக பிரசங்கிப்பான். அதை கர்த்தர் சொல்லி அவன் செய்வான். மேஜர் பகுதி என்னவென்றால், உன் கண்ணை மாத்திரம் பார்த்து இரு என்று சொல்வது தான். உனக்காகத்தானப்பா இந்த மலை பிரசங்கம் என்று சொல்லுவான். நாட்டு பிரீச், அது பிரசங்கம் பேருக்கு அல்ல. இன்னும் ஒருபோதும் அல்ல. பிரசங்கம் துடிப்பு என்று சொல்லுவதெல்லாம் தன்னை சுத்திகரித்து கொள்ளாதவன், சத்தியம் என்று அறிந்து கொண்டு மமதை கொண்டு ஜெப வாழ்க்கையை இழந்துவிட்டு கை கொள்ளாதவன். நானா கை கொள்ள முடியும்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி தன் ஆத்மாவை ரட்சிக்க வல்லவரிடத்திலே ஜெபம் செய்து அவருடைய பயபக்தியின் ஜெபம் கேட்கப்பட்டு பாவம் செய்யாதிருந்தார். கிருபைக்கு அவர் கீழ்ப்பட்டிருந்தபடினால் பாவம் செய்யவில்லை. கிருபாசனத்திற்கு ஓடினபடினால் நீங்கள் அவரை போலவே கிருபாசனத்துக்கு போங்கள், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அவர்தான் தருவார். ஜெபம் 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 என்று ஓடி வாழாத ஒரு மனுஷன் கேனாட் ஒருபோதும் தன் வாழ்க்கையிலே மலை பிரசங்கத்துடைய 5ஆம் அதிகாரத்தை பகுதியை சுண்டு விரலால் கூட அவன் தொட்டுவிட முடியாது. கேனாட் ஒபே இட், கீழ்ப்படிய முடியாது. உங்களைத்தான் கேட்கிறேன் சகோதர சகோதரிகளை, நாம் குறைவான ஜனங்களாக இருந்தாலும் இந்த சீரியஸ்னஸ் வைத்து வாழ வேண்டாமா? அனல் உண்டு வாழ வேண்டாமா? மீதியான ஜனம் என்று சொல்லிக் கொள்கிறோம். மணிகளாய் நம்மை படைத்து வைத்திருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு பதர் வரக்கூடாது, வந்து விடலாமா? அனல் உண்டு எழும்பியிருக்க வேண்டாமா? பிராசித்திருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய ஒளி எங்கும் பிராசிக்கிறது என்று சொன்னார். இருளிலே போய் பிராசிக்க வேண்டும். அனல் உண்ட வாழ்க்கை சத்தியமும் சத்தியத்தோடு கூடிய ஜெபம் வேண்டும். வருத்தத்தோடு சொல்கிறேன், கேளுங்கள். அநேகர் ஜெபிப்பதில்லை. சாதாரணமாக ஜெபிக்க நான் சொல்வதை நான் சொல்லவில்லை. காலையில் ஜெபித்தேன், மத்தியானம் ஜெபித்தேன், இரவு ஜெபித்தேன் என்று சொல்லிட்டு அந்த ஜெபத்தை நான் சொல்லவில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அவர் வருவார். அவர் வந்து என்னிடத்தில் உள்ள மறைந்திருக்கிற ஆட்டிடியூட், மனநிலை, இருதயத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை யார் காண்பிப்பார்? கர்த்தர் தான் காண்பிப்பார். இருதயத்தில் இருக்கிற கோபத்தை யார் காண்பிப்பார்? கர்த்தர் தான் காண்பிப்பார். பின்பு அவர் சொல்கிறாரே, ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அதை யார் காட்டுவார்? கவலை யார் போக்க முடியும்? நீங்களா கவலையை போக்க முடியும்? ஒன்லி கான், தேவன் மாத்திரம் கவலையை போக்க முடியும். என் இதயத்தில் உள்ள கவலை எல்லாம் யார் போக்கினது? when you stand up for prayer, ஜெபம் பண்ண வந்து வரும்பொழுது அங்கே பெரிய ஒரு கற்பாறை, பெரிய ஒரு உருளையான ஒரு கல் அங்கே பாறை நிற்கும் பொழுது எழுந்து நின்று பேசு என்று சொல்கிறாரே. எப்படி பேச சொல்கிறார்? ஜெபம். ஜெபித்தவனுடைய இருதயத்திலே கடுகளவு விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தை வைத்து அந்த மலை என்னவென்று தெரியுமா? அவிசுவாசம். முடியாது என்ற பகுதியை அவிசுவாசத்தை பார்த்து உருண்டு போ என்று சொல்லுவான். உருண்டு போய்விடும். உங்கள் அவிசுவாசத்தை உருட்டுவதற்கு
உங்களுடைய விசுவாசத்தை பிறப்பிக்க, அந்த விசுவாசத்தை பிறப்பிப்பதற்கு ஜெபம் கை கொடுக்கும். அதுக்கடுத்து என்ன வசனம் எழுதியிருக்கும்? அப்படியே நீ எழுந்து நின்று ஜெபம் செய்யும் பொழுது முதலாவது பிறருடைய குற்றங்களை மன்னித்து விட்டு பின்பு நீங்கள் ஜெபம் செய்ய தொடங்குங்கள் என்று அவர் சொல்லுவார். உங்களை காணுங்கள், உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், பின்பு நீங்கள் ஜெபம் பண்ண தொடங்குங்கள் என்று அவர் சொல்லுவார். அனைத்து அருமையான சகோதர சகோதரிகளே, அனைவரை கொள்ளுவது என்னவென்று தெரியுமா? கவலை, அவிசுவாசம், பீதி, பயம். எவன் போய் அந்த நேரத்தில் போய் பிடிக்க வந்த நேரத்தில் எஸ்பியும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்ததை போல் ரோம போர்ச்சவர்கள் வந்து நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் யார் அந்த இயேசு என்று கேட்கும், நான் தான் என்று எவன் சொல்லுவான்? ஓடுவான், மற்றவன் ஓடுவான். ஏனென்றால் இயேசுக்கு முன்பாக மழை இல்லை, அவிசுவாசம் இல்லை, பயம் இல்லை. அதையெல்லாம் பிதாவுடைய சமூகத்திற்கு முன்பாக நின்று 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 பாவத்திற்கு ஒப்பாகவே கவலையை கண்டு கவலையை போக்கினார். யார் போக்க முடியும்? நீங்கள் போக்கிவிட முடியுமா? நீங்களே பெற்றுக்கொண்டு உபதேசம் போக்க முடியுமா? அதை 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். ஒன்றுக்கும் கவலைப்பட என்று எழுதியிருக்கிறதே, உணவுக்காக அல்ல, உடைக்காக அல்ல, நாளைக்காக அல்ல. நாளைக்கே கவலைப்படக்கூடாது. இவன் அடுத்த வாரத்திற்கு கவலைப்படுகிறான், சாவுக்கு கவலைப்படுகிறான். தான் செத்த பிறகு ஒரு காஃபின் செய்ய வேண்டும் என்பதற்கு இப்பொழுதே பிளான் பண்ணி வைத்திருக்கிறான் ஒருவன். தன்னை யார் ஆதரிப்பார் என்று தெரியாதபடி அவனுக்கு என்று பணத்தை ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான். தனக்கு ஒரு ட்ரஸ்ட்டை உண்டாக்கியிருக்கிறான். கடைசி நாளில் தன்னை கவனிக்க வேண்டும் என்று ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கியிருக்கிறான். இந்த உலகத்தில் நடக்கின்ற விந்தையை பாருங்கள். இன்றைக்கோ சமூக பெயரை வைத்து கவலைப்படுகிறான். உண்மையான பரிசுத்தவான் கர்த்தர் வருவார். காலையிலேயோ மதியானமோ ராத்திரியோ எப்பொழுது வந்தாலும் நான் ஆயத்தம் என்று ஜீவனை அவன் பெற்றிருந்திருப்பான். மரணத்தை அவன் யோசித்து கொண்டிருப்பான். நாளை குறித்த மரணம் அல்லது பிள்ளையை குறித்த மரணம், கணவனை குறித்த மரணம், என்னத்தையோ அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்களே. நாளைக்கு கூட கவலைப்படுவதற்கு நோ பெர்மிஷனால் அனுமதி தரவில்லையே. அதுபோன்ற ஒரு வாழ்க்கையெல்லாம் யார் செய்ய முடியும்? ப்ரேயர், ஜெபம் இல்லாமல் நீங்கள் அவரிடத்தில் கவலையை இறக்கி வைக்க உங்களால் முடியாதையா? இந்த கர்ச்சிப்பை நான் இப்படி போட்டு விடலாம், இந்த ஒரு பைபிளை இப்படி கீழே இறக்கி வைத்து விடலாம், ஒரு மூட்டையை இறக்கி வைத்து விடலாம். கவலையை நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனிடத்திலே சென்று ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை தேவனிடத்திலே போய் தெரியப்படுத்துங்கள். அவர் வருவார். வராமல் இப்படி தெரியப்படுத்த முடியும்? காத்திருக்க வேண்டும். தியானம் என்று ஒன்றிருந்திருக்க வேண்டும். மனுஷனுக்காக காத்திருப்பது அவருக்காக காத்திருந்திருக்க வேண்டும். வருவார். அவர் ஃபோனை பிக்கப் பண்ணின பிறகு, ஆண்டவரே, மை ஹார்ட் இஸ் ஹெவி, என் இதயம் பாரமாக இருக்கிறது, ப்ளீஸ் டேக் இட் அவே, நீங்கள் எடுத்து போடும் என்று கேட்டால் எடுத்து போட மாட்டாரா? எடுத்து போடுவாரா? போட மாட்டாரா? யாரால் முடியும்? கேன் யூ? நீங்கள் செய்ய கொடுமா? ஒரு நாளும் முடியாது. ப்ரேயர், ஜெபத்தை இழிவுபடுத்துகிற மக்களெல்லாம் வந்து விட்டார்கள். பெரிய ஃபாஸ்டிங் இது இருந்தால் சரியாக போயிடும், எங்களுக்கு சத்தியம் இருக்கிறது. என்ன பெரிய ஜெபம், பெரும் ஜெபத்தை வைத்துக்கொண்டு ஏமாற்ற பார்க்கிறார்கள். மதியனை எதையோ ஒன்று சொல்லிக்கொண்டே போகிறான். நாமும் எதையும் பிரித்து விடுவதில்லை. சத்தியத்தையும் ப்ளஸ் ஜெபத்தையும் சேர்த்து வைத்துக்கொள்ள வேண்டும். பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறதை போலவே நானும் பூர்ண சர்க்குணராக மாற வேண்டும். அதோடு சேர்த்து ஜெபத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். ஒன்றுக்கும் கவலைப்படாது, நான் தேவனுடைய பிள்ளை, யாதொன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. எனக்கு ஒரு பிதா உண்டு, பரமபிதா எனக்கு ஒரு இருக்கிறார் என்ற எண்ணத்தை வைத்து அவரிடத்திலே போய் ஜெபம் செய்து ஒன்றுக்கும் கவலைப்படாது. உணவுக்கோ உடைக்கோ நாளைக்கோ யாதொன்றுக்கும் கவலைப்படாத வாழ வேண்டும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்கள் என்று அவர் கூறும்பொழுது அடுத்து என்ன சொன்னார்? அன்றன்றுள்ள பாடுகள் அன்றன்றைக்கு போதும் என்று அதை முடித்து வைத்து விட்டார். அந்த 6ஆம் அதிகாரத்தில் கடைசியில் அதை முடித்து வைக்கிறோம். அன்றன்றைக்கு போதும், அந்த நாளில் நான் கர்த்தரை அண்டி நான் ஜெபித்து வாழ்ந்தால் போதும். அதுபோன்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் சகோதர சகோதரிகளே, இழந்து விடாதீர்கள். சபையில் நடக்கிற சோகம் அதுதான். ஜெபத்தை நம்பும் மாந்தர்கள் குறைந்து விட்டார்கள். நம்புகின்ற சபையில் இருந்தவர்கள் கூட அப்படி ஒரு குறைந்து வாழ்கிறார்கள். மனுஷனை நம்பி வாழ்வதா? மனுஷருக்காக ஜீவிப்பதா? அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை சந்தியாத மனுஷனைத்தான் பிடித்து கொள்வான். கேளுங்கள், அந்தரங்கத்திலே உங்கள் தன் தெய்வத்தை காணாதவன் வெளியே தோன்றிய மனுஷனைத்தான் பிடித்து கொள்வான். அவனுடைய தெய்வம் கையினால் ஆன ஒரு சுரூபத்தை போல் சின்னதை வடித்து மனுஷனை வைத்து அவன் தொழுது கொள்வான். தொட்டு பார்த்து புழங்கி வாழலாம் என்று எண்ணுகிறான். காணாத அந்த தெய்வனுக்கு கோயில் எங்கே உண்டு? அவர் அமர்வதற்கென்று கோயில் எங்கே கட்ட முடியுமா? சர்வவல்ல தேவனை உயரமாய் பார்க்க அறியாதவன்
மனுஷனை சிலைவடித்து தொட்டு பார்த்து கும்பிட்டு கொள்கிறான். மனுஷனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையோ மனுஷனுக்குரிய மேன்மையோ தேவனுக்கு முன்பாக அருவருப்பு என்று எழுதப்படவில்லையா? சகோதர சகோதரிகளே, நாம் ஜெப வாழ்க்கையிலே வளர கடவோம். தனி ஜெபம், தேவனை சந்திக்கிற ஜெபம். யாக்கோபு தனித்து நின்றான், கர்த்தர் அங்கே வந்தார். அவன் மனதில் இந்த ஆசையெல்லாம் அந்த யாப்போ தண்டிலே கரையேறி விட்டது, போய்விட்டான், எல்லாம் கரையேற்றி விட்டான். கடைசியிலேயே நிற்கிறான் இந்த யாக்கோபு. வந்தார் ஆண்டவர், அவனோடு பொருந்தினார், துடைச்சங்கை சுலுக்கினார், அவனை சீர்படுத்தினார். யாக்கோபு என்று எத்தனை இஸ்ரவேலை மாற்றிவிட்டு போய்விட்டார். அது காலமெல்லாம் அவனுக்கு நடந்த செயல். அவர் யாக்கோபின் தேவன் என்றே பெயர் பேசிவிட்டப்பட்டான். யாக்கோபின் தேவனையும் பிரிக்க முடியாதையா, அப்படி அவன் பெயர் பெற்றான். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று பெயர் பெற்றதை போல் உங்கள் தேவன் என்று பெயர் இருந்திருக்க வேண்டாமா? தேவனோடு உறவு வைத்திருக்க வேண்டாமா? அல்லேலூயா. அதே போல் செல்வம், அதே போல் பாக்கியம், அதே போல் ஆறுதல், அதே போல வலிமை வேறு எதுவுமே இல்லை. உம்மாலே நான் ஜெபம் செய்வதற்கு முன்பாக தொய்ந்து போயிருப்பான். ஜெபம் செய்து வரும்போது எப்படி வருவான் என்று தெரியுமா? உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், சேனை இருக்கிறது, அதை பாய்வேன் என்று சொல்வான். உம்மாலே ஒரு மதுரை தாண்டுவேன் என்று சொல்வான். ஓவர் கம்மிங் லைஃப் என்றால் என்னவென்று தெரியுமா? இந்த உலகத்தில் எனக்கு உபத்திரம் உண்டு, ஆகிலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று தமிழில் வாசிக்கிறீர்கள். ஏதோ யுத்தம் பண்ணி ஜெயித்ததை போல் ஆங்கிலத்தில் ஐ ஓவர் கேம் என்றால் தமிழில் எப்படி சொல்ல வேண்டும்? அதை ஜம்ப் பண்ணி மேற்கொண்டு அது இருந்தது, அதை நான் தாண்டி நான் சென்றேன் என்று தான் சொன்னார். என்ன செய்தேன்? ஓவர் கேம். சொல்லுங்கள். லாங் ஜம்ப் என்று சொல்லிடுறமே அதுபோல், ஹை ஜம்ப் என்று சொல்லிடுறேன் அதுபோல் ஜம்ப் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்தார். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை இருக்குதானே செய்கிறேன் என்று கேட்டேன். நோ, ஐ ஓவர் கம், அதை தாண்டி வந்து விட்டேன். சமாதானம் குறைந்திருக்கிறேன் என்று இருதயத்தை பாருங்கள், மகிழ்ச்சி குறைந்ததா என்று இருதயத்தை பாருங்கள், நான் நசிந்து போய்விட்டேனா என்று இருதயத்தை பாருங்கள், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு நான் ஒடுங்கி போனேனா என்பதை இருதயத்தை பாருங்கள். ஐ ஓவர் கேம். ஒன்றாயிலும் என்னை இத்தனை எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு நான் ஒடுங்கி போகவில்லை, மன நோவு அடையவில்லை, சோர்வு அடையவில்லை. பாருங்கள், அதை பாருங்கள். தட் இஸ் ஓவர் கேம். ஜெயித்து வாழ்வது என்றால் நீங்கள் எல்லாமே தவிடுபடியாகி போய்விடும் என்று எண்ணாதீர்கள். நத்திங் கேன் டச் மை ஹார்ட். என் இருதயத்தை தொடாது. ஜெயித்து வாழ்கிறேன். சொல்லுங்கள், காரியத்தின் கிடைத்தவை என்ன? இதுவரை கேட்ட செய்தியினுடைய சாரம் என்ன? சொல்லுங்கள். சத்தியத்தோடு ஜெபம். சத்தியத்தை ஜெபத்தை விட்டு பிரித்து விட்டால் சத்தியம் மனுஷருக்குரியதாக மாறிவிடும். அது வெளிச்சம் இருக்காது. நீங்கள் பிரசங்கியாய் மாறிவிடுவீர்கள், பிரசங்கிப்பீர்கள், ஜீவியத்தில் இருப்பதில்லை. இயேசு அமர்ந்த அந்த மலை, இருட்டோடே எழுந்து சென்று ஜெபித்த மலையையா அங்கு தான் அழைத்து சென்றார். அதுதான் அவருடைய யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். அதுதான், அங்கிருந்து தான் அவர் ஜீவியத்தை பெற்றார், பிதாவிடத்திலிருந்து கற்றார். இருட்டோடே எழுந்து அவருடைய குரலை கேட்டார். இதுதான் வழி என்பதை காட்டினார். என் சித்தம் இது என்று காட்டினார். அந்த யூனிவர்சிட்டியில் ஏறி கற்றதைத்தான் தன் சீசர்களுக்கு இப்பொழுது வாய் திறந்து என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்று சொல்லி அந்த ஸ்தானத்தில் நின்று வாய் திறந்து சொன்னார். இல்லை என்றால் பிரசங்கிகளாய் மாற துடிப்பீர்கள், பிறருக்கு புத்தி சொல்ல நாடுவீர்கள். அந்த மனைவியாக இருக்கட்டும் அல்லது சபையில் மக்களாக இருக்கட்டும், துடித்து நிற்பீர்கள். ஜீவியம் சைவராகி இப்படியெல்லாம் பிரசங்கிக்கிறவன் அவன் ஐயோ என்று தான் ஆண்டவர் சொன்னார். தான் கற்றுக்கொள்ளாமல் பிறருக்கு பொதிக்கிறவன் ஐயோ. பரிசேயரும் சதுசேயரும் வேதபாரரும் அதைத்தான் செய்தார்கள். நாமும் இயேசுனுடைய வழியிலே நடந்து உபதேசத்தோடு சத்தியத்தோடு ஜெபத்தை பிடித்து வாழ வேண்டும். நான் கற்ற ஒரு சத்தியம் என்று நேற்றுத்தான் புதிய சத்தியம் கற்றுக்கொண்டாலும் ஐ கோ அண்ட் ப்ரே, ஜெபம் செய்கிறேன். அந்த சத்தியத்தை கொண்டு போய் எவனிடத்தில் பிரசங்கிக்கலாம் என்று நான் தேடினதில்லை. அது எனக்குள் இருக்கிறதா என்று பார்க்கிறேன். பின்பு அங்கே அமர்கிறேன், மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறேன். என் மலை குன்றிலே அமர்கிறேன். நான் ஜெபித்தேன், என்னுடைய ஸ்தானத்தில் அமர்ந்து உதவியை பெற்ற அந்த ஸ்தானத்தில் அமர்ந்து நான் சொல்லியிருந்திருக்க வேண்டும். அதுபோன்ற ஒரு சபையாய் சீரும் சிறப்புமாய் நாம் கட்டப்பட வேண்டும். சகோதர சகோதரிகளே, மறந்து விடாதீர்கள். ஜெபத்தை மறந்தவன்
அகங்காரம் கொள்வான், பெருமை கொள்வான், பிரசங்கியாய் மாறுவான், தலைவனாக இருக்க விரும்புவான். குழப்பங்கள் எல்லாம் உண்டாகும். இந்த குழப்பங்கள் சிஎஸ்சி தொடங்கி இன்று வரைக்கும் குழப்பங்கள் தொடர்ந்து கொண்டு தானே போகிறது. ஜெபம் இல்லை. அந்த சிஎஸ்சியிலும் ஜெபம் மாத்திரம் இருந்தார்கள். ஆனால் என்ன, இப்பொழுது மறந்து விட்டார்கள். லுத்தரன் சபையில் ஜெபம் மாத்திரம் இருந்தார்கள், மறந்து விட்டார்கள். பெந்தோசை நாளிலே அந்த 1900 ஆண்டு ஃப்ரான்சிஸ் அசிசி வந்தாரே, அங்கே பம்பாயிலே ஒரு பண்டிதர் ரமாபாய் அந்த அபிஷேகத்தினுடைய எழுச்சியை காண்பித்தாரே. ஜெபம் ஜெபம் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்கள் அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிறைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த கட்டடம், ரமாபாயினுடைய கட்டடம் தீப்பிடித்து இருந்தது. வெளியே உள்ள மக்கள் அவர் ஃபயர் என்ஜினை கூப்பிட்டு ஆஃப் பண்ணுவதற்கு அங்கே ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகிவிட்டார்கள். ரமாபாயை வெளியே வந்து பார்க்கும்போது என்ன இப்படி நிற்கிறேன்னு கேட்டால், இங்கே தீ எரிகிறது என்று சொன்னார். அது நீங்கள் பார்க்குற தீ அல்ல, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்க நாங்கள் ஜெபித்த அந்த ஜெபத்தினுடைய வல்லமை தான் இங்கே எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போய்விட்டார்கள். அநேகர் மனம் திரும்பி வருகிறார்கள். ஹல்லேலூயா. வாழ்ந்தார்கள் இல்லையா? வாழ வேண்டும். அத்தனைக்கும் காரணம் ஜெபம். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் நம்மிடம் யோவான் அம்மையாரை பற்றி நான் வாசிக்கும் பொழுது சரிதான், டோசரை வாசித்தாலும் சரிதான், அத்தனை பேரும் ஜெபம் மாந்தர்கள். அத்தனை பேரும் ஜெபம் மாந்தர்கள். லியோனார்டோ ரேவன் ஹில்லை வாசித்தாலும் ஜெபம் மாந்தர்கள். சாது சுந்தர் சிங் ஜெபம் மாந்தன். ஜெபம் மாந்தர்களைத்தான் நம்முடைய பரலோக பகிர்ச்சங்களை நான் போட்டு வருகிறோம். அது ஏனென்றால் அவர் சொல்லுகிற சத்தியங்களை கேட்கலாம். அவருடைய சத்தியங்கள் பொய்யல்ல. மலையிலேயே அமர்ந்து ஜெபித்து வளர்ந்து அந்த இடத்துலேருந்து உபதேசிக்கிறார்கள். அந்த உபதேசத்தை கேட்கலாம். அவருடைய கனிகளால் அதை அறிந்து கொள்ள முடியும்.